படிப்பார் கண்ணல் இளமாத சேதையை லகுவாக பிடிப்பார் இளஞ்சோலை குயிலாக படிப்பார் கண்ணல் இளமாத சேதையை லகுவாக பிடிப்பான் பின்னலை பின்னின்று இழுப்பான் பின்னலை பின்னின்று இழுப்பான் காதல் மின்னலை கணக்காக கண்களில் மடிப்பான் விளையாடவா என்று அழைப்பான் விளையாடவா என்றான் அதில் வளையோசை ஜதி போட பதமாக அழைப்பான் கோபியர்கள் எங்கு உண்டோ எங்கள் கோபாலன் அங்கு உண்டு கோபாலன் எங்கு உண்டோ எங்கும் கொண்டாட்டம் அங்கு உண்டு பலவித இளம் அழகிய கோபியர்கள் எங்கு உண்டோ எங்கள் கோபாலன் அங்கு உண்டு. லட்சுமி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. உனக்கு கிடைச்ச தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்குமா. பவழமலை முருகா, உன் புண்ணியத்துல என் தங்கச்சி கிடைச்சிருச்சு. அப்பவே கிடைச்சிருந்தா 1000 தேங்காய் உடைச்சிருப்போம். 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சதுனால ஒரே ஒரு தேங்காய் உடைக்கிறேன்ப்பா. பாத்து அடி வாங்குவீங்க. நல்லா இருக்கியா? நல்லாவே இருக்கு தம்பி. உடைக்க அண்ணன் பொறுக்க இத உங்க வீட்லயே செஞ்சிருக்கலாம்ல. அடே, வேண்டிட்ட இடத்துல உடைக்காம வீட்டுல போயாடா உடைக்க முடியும்? பவளமலை முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டயா? பாரு, என் தங்கச்சி கிடைச்சதுக்காக முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைச்சோம். இத வீட்டுல போய் சொன்ன நொங்கி நல்ல திட்டமிட்ட குடும்பம் ஐயா உங்க குடும்பம். போகட்டும், தங்கச்சி தான் வந்துருச்சே, ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாத்துருவோமா? 10 வருஷமா என் தங்கச்சியை பிரிஞ்சிருந்தையா. அந்த பாசம் மொத்த ஸ்டாக்கா இருக்குது. ஒட்டி முடிஞ்சதும் ஐயோ ஐயோ, கரும கரும. என்ன இது உங்க அண்ணன் திடீர்னு பழிச்சு காட்ட ஆரம்பிச்சாரு. ஐயோ ஆத்தாடி, இந்த நாத்தாடிக்கு பரம்பரையா பண்ணி வளர்க்க மாட்டாங்க. சாப்பிடுமா, நல்லா சாப்பிடுமா. அவசரப்படாதம்மா, அமைதியா சாப்பிடு. திருவிழாவுக்கு கூட்டிட்டு போலன்னு கோத்திட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டியம்மா. ஏண்டா 7 வயசுல ஓடி போனதை இப்ப ஏண்டா ஞாபகப்படுத்துற? சின்ன வயசுல நாம திருவிழாவை கூட்டிட்டு போறேன்னு கோவிச்சுக்கிட்டு பஸ் ஏறி பாட்டி வீட்டுக்கு போயிருச்சு. பாட்டி செத்து போகலன்னா இந்த பாசமிகு அண்ணன்களை பார்க்க வந்திருக்க மாட்டீங்களம்மா. ஆமா, எங்க கல்யாணத்துக்கு கூட வரலையே, அப்படி என்ன வைராகியம் உனக்கு? இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டீங்கன்னா நான் துண்ண மாட்டேன். துண்ண மாட்டியா? அப்படின்னா அப்படின்னா அது வேண்டாம், நீ துண்ணுமா. துண்ணுமானே, நல்லா துண்ணு. நீ துண்ணு துண்ணு, நல்லா துண்ணு. ஒரு பொம்பளை வாய மட்டும் இல்ல வைத்தியம் கட்டணும். பொம்பளை இப்படி சாப்பிட்டா குடும்பத்துக்கே ஆகாது. சரி, நீ யார் பொண்டாட்டி? பரமசிவம் பொண்டாட்டியா பட்டாபிராமன் பொண்டாட்டியா? புருஷன் பேர சொல்லக்கூடாது. ஆய் சரி பச்சா, காட்டலாம்ல, காட்டு. அதோ துண்டு போட்டிருக்காங்கல்ல அவங்கதான். ஏ பட்டாபி, ஏமா உன் பொண்டாட்டிய கொஞ்சம் கண்டிச்சு வை. ஏன் நான் சாப்பிடறத அவ கண்ணு வைக்கிறான். அவள என் தங்கச்சி சாப்பிடறப்ப கண்ணு வைக்கிற? அவளை விட்டுட்டு இவளையே அடிக்கிற? இவதான் என் பஞ்சாதிய. அப்ப அவ ஏன் பஞ்சாதி? துண்டு மாறி போச்சுல்ல, நான் என்ன பண்ணட்டும்? எது மாறினாலும் நான் மாற மாட்டேன். எவளாவது என் விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன். பாட்டி தான் செத்து போயிருச்சு, வீடுதான் உயிரோட இருக்கே. அதுவும் சரிதான். அம்மா டயர்டா இருப்ப, போய் தூங்குமா. மாட்டேனே, ஏன்? பாண்டியாட போறேனே. எதுக்கு? அப்ப தனி பசிக்கும். பசிக்குமா? அண்ணே, ஐயோ வண்டி சத்தம் கேக்குது. அவர்தான் வர்றாரு போல இருக்கு. அவரா இருக்குமா? சரி, நிஜமா அவரே தான் வர்றாரு. சீக்கிரம் வாடி, வாசல் தெளிங்க, கோலத்து போடுங்க. சொன்னா இவளுக்கு தெரியாது. வாடி போலாம். யாரு வரா?
எவன் வரான்? ஐயோ, சந்தானலட்சுமி உள்ள வாமா. எந்த மந்திரி வரான் பாப்போம். ஐயோ, உனக்கு சொன்னால விவரம் புரியாது. உள்ள வாடி முதல்ல. ஐயோ, உள்ள வா. அந்த மைனர் வரும்போது நீ ஏண்டி வெளியே நிக்கிற? எந்த மைனர்? மல்லிவெட்டி மைனர்னு ஊர்ல அவனுக்கு பேரு. பேரே நல்லா இருக்கே. ஆள் எப்படி இருப்பாரு? நல்லா புடிச்சு வச்ச கொழுக்கட்டை மாதிரி கொழ கொழன்னு இருக்காங்களே உங்க அண்ணங்க. ஓஹோ, அப்படியெல்லாம் இருக்க மாட்டான். நல்ல ஓங்கு தாங்கா, துடுக்க முடுக்கா, துரு துருன்னு இருப்பான். பெரிய மிராசு, பரம்பரை பணக்காரன் வேற. அவன் பார்வைப்பட்டாலே போச்சு. நீ உள்ள போ முதல்ல. ஹாய் குஜ்லி. வாங்க போலாம். கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம். அது ஐயா ஒரு செட்டப் தானே? அடச்சை, அவங்க அப்ப மாரப்ப கவுண்டரோட செட்டப். அவருக்கு அந்த அம்மாவுடைய பொண்ணு. என்ன பேசிட்டு வழக்கமோட நாம போய் அவ திண்ணே பிடிப்போம். நேயர் தான் மிச்சம். இது சின்னதான். யார் அந்த பந்தா பீதாம்பரம்? பொழுது விடியட்டும் பாக்கலாம். ஆயிரம் தான் இருந்தாலும் திருவாரூர் தெய்வான வீட்டுல கொடுத்தாங்களே, அது இல்லையா காப்பி? அந்த சாத்தனூர் சரோஜா வீட்டுல விறகட்டி குடித்தாங்களே, அதான்டா காப்பி. ரொம்ப என்ன அது காப்பி இல்லடா, பாயசம். பாயசமா? கலர்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதை விடுறா, மாயாவரம் மைனாவதி வீட்டுல கொடுத்தாங்களே, அதுல என்ன மிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு தூக்கு தூக்குது. பாலத்தான் வாங்க. என்ன வாசிப்பு! என் பொண்ணு வீணை வாசிக்கிறா. விரல்லையே இத்தனை வித்த வச்சிருக்காளே. இருந்து என்ன பிரயோஜனம்? ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாவாசைக்கு ஒரு தடவை வரீங்க. அப்படியே வந்தாலும் நினைப்புல நிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிடுறீங்க. இந்த உலகத்துல உங்கள மாதிரி அள்ளி குடுக்கிற மகராசர் வேற யாரு இருக்கா? என்ன சத்தம்? கோழி குழம்புக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. அடுப்புல வெந்நீர் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வேட்டி அவத்துட்டு வந்து நின்னீங்கன்னா வெத வெதப்பா தண்ணிய ஊத்தி தும்ப புட்டவலால துவட்டி பவுடர் அள்ளி அப்பி இதையத்தான் பாப்பா சொல்லுமே. ஏ பாப்பா, அந்த மைனரை அழைச்சிட்டு போமா. ஹாய் குஜ்லி. உன்னை எத்தனையோ தடவை தொட்டிருக்க, ஆனா எப்பவுமே புதுசா இருக்கியே. அதன் ரகசியம் தான் என்ன? அம்மா, அந்த ரகசியத்தை சொல்லட்டுமா? தொட்டுக்கங்க, பழகிக்குங்க. தொழில் ரகசியம் மட்டும் கேட்காதீங்க. கத்துக்கிட்டு நான் கடையா வைக்க போறேன். குஜ்லி, ஸ்நானத்துக்கு முன்னாடி ஒரு கானத்தை கேட்டுருவோமா? பாடு. ஆயமே நான் அறியேன். என்னடா இந்த ஓரம் அவன் சொல்ல மாட்டாளா? அடுத்தடி மறந்துடுவாங்கன்னு எடுத்து கொடுத்தாங்க. இப்ப சும்மா இல்ல, உங்க கைய கால எடுத்துருவேன். ஏன்டா மூடு வர நேரத்துல ரோஸ் பண்றீங்க? குறுக்கால பாடி என் மூளையே கெடுத்தானுங்க. இப்படி பண்ண எப்படி இருக்கும்? எப்படி? நான் பாடுறேன், பாடுங்க. அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம். அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம். புவியின் மீது நான் அணிபெறும் ஓரம். ஏண்டி, அங்க லைட்ட போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? பாடு. மைனரே, மைனரே, என்ன பேசாம போறீங்க? கொஞ்சம் நில்லுங்க மைனரே. உங்களை தானே ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா? ஈரவரகள் அடுப்பா பத்த வைக்க முடியும்? கொஞ்சம் காய வச்சிருக்கலாம்ல. நீ வந்திருக்கலாம். ஐயா, உங்க உடம்பே ஒரு வித்தியாசமான உடம்புங்க. ஏன் கரடி குட்டி மாதிரி இருக்கு? அது இல்லங்க, நானும் நினைவு தெரிஞ்சதுல இருந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன். நாளுக்கு நாள் விறப்பேற தவிர தொய்வே விழுந்தது கிடையாது. அதுக்கு காரணமே என் பச்சனை தான் ஐயா. குடும்ப வைத்தியர் சொல்லிட்டாரு. நான் சொல்றத கேள்றா. நான் காடு மலையெல்லாம் சுத்தி கஷ்டப்பட்டு இந்த பச்சிலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அது நைஸா அரைச்சு அதுல நாசூக்கா தங்க புஷ்பத்தை கலந்து குடுக்கறேன்ல. அங்க மட்டும் என்ன, வெடக்கோழிய விரட்டி பிடிக்காம விவரத்தை பக்குவமா எடுத்து சொல்லி ஐயாவுக்கு சூப்பு வச்சு கொடுக்கறோம். அதனாலதான் ஐயாவோட உடம்பு கார மாதிரி உதிர்ந்துடாம
பாற மாதிரி இறுகி இருக்கு. நீங்க 1000 தான் சொல்லுங்க, நான் வச்சு கொடுக்குற பதமான வெந்நீர்ல ஐயா சுகமா குடிக்கிறாரே, உடம்புல ஒரு நோவு வருமா? விதை ஒண்ணு போட்டா சொர ஒன்னா முளைக்கும். எங்க பரம்பரை கௌரவம் அப்படிறா. எங்க அப்பா மாரப்ப கவுண்டர் இருக்காரு. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ஆளு செத்து சித்திரவதையா? ஏன்டா எங்க அப்பா பத்தி தப்பா பேசுறீங்க? இவன் எப்ப இப்படிதான் மைனர பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான். என்ன இருந்தாலும் உங்க அப்பா இருக்கானே. இவனுங்க 2 பேருக்கும் மரியாதையே தெரியாது. அவனுங்க கிடக்குறானுங்க, நீ வாடா குளிக்க போலாம். டார்லிங்ஸ், எங்க அப்பாவோட பார்ட்டிகளுக்கெல்லாம் பென்ஷன் பண்ண அனுப்பிச்சோடனே அனுப்பிச்சிட்டீங்க. அனுப்பிச்சுங்க. வைத்தீஸ்வரம் கோயில் டபிள்யூ யோகமங்கலத்துக்கு எவ்வளவு அனுப்பிச்சீங்க? 400ங்க. ஸ்ரீரங்க சிஸ்டர் சுகரசுந்தருக்கு சாமலாவுக்கும் மேனிக்கு 300 தான் 600ங்க. ரோலிமலை வேலாய்க்கு 400ங்க. ஏங்க, நானும் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க போயிட்டு வர பார்ட்டிகளுக்கு பணம் கொடுக்குறீங்க, அது நியாயம். உங்க அப்பாவும் போயிட்டு வந்த பார்ட்டில நீங்க மணி ஆர்டர் அனுப்புறீங்க. அடே, எங்க அப்பா மாரப்ப கவுண்டர் சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருந்ததுக்கு காரணமே இவங்க தான்டா. ஒருவேளை இவங்க எல்லாம் அரசாங்க உத்தியோகத்துல இருந்திருந்த ரிட்டையர் ஆயிருந்தாங்கன்னா பென்ஷன் பண்ண கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். எங்க அப்பா மாரப்ப கவுண்டரோட கொள்கை என்ன தெரியுமா? பகவானுடைய கோபத்துக்கு வேணும்னாலும் ஆளாகலாம், ஆனா ஒரு பொண்ணோட பாவத்துக்கு ஆளாகவே கூடாது. எப்படி எங்க அப்பா மாரப்ப கவுண்டரோட கொள்கை? அவர் மாரப்ப கவுண்டர் இல்லைங்க, கொள்கை கவுண்டர் இல்ல. எஸ், யூ ப்ரொசீட். ஐயா, எல்லா மணியாட்டம் அனுப்பிச்சாச்சுங்க. எம்புலிபுத்தூர் ஜெகதாம்பாளுக்கு அனுப்பின மணியாட்டம் மட்டும் திரும்பி வந்துருச்சுங்க. ஏன் விலாசனப்பா இல்லங்க, படமராஜ் பத்திலையா? அதுங்க இல்லங்க, என்ன அந்த அம்மா செத்து போயிட்டாங்களாம். என்னடா? அந்த அம்மாவை நினைக்கையில இந்த இடத்துக்கு பேர் என்ன? தொண்டை. அதுல பந்து மாதிரி அடைச்சுக்கிடுச்சு. அதுக்கு பேர் தான்டா துக்கம். நீங்க எல்லாரும் அந்த அம்மாக்காக இவ்வளவு தூரம் வருத்தப்படும் போது நாம எல்லாரும் இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க. அடிச்சு வச்ச கோழியும் வடிச்சு வச்ச சோறு வீணா போயிருமுங்க. வருஷம் பூரா வாய்க்கு ருசியா வடிச்சு கொட்டிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு திங்க மட்டும் செத்தாடா போவீங்க. இது என்ன? எனக்கு தான் பொருத்தம். தொடாம வாங்கடா. அஜயங்கப்பா வயசான பாட்டிகளை கூட விட மாட்டீங்களா? ரசிக்கிற விஷயத்துல நாங்க வயசு வித்தியாசமே பாக்குறது. மைனரோட ஆளுங்க கிழவிங்களை கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஊருக்குள்ள பேர் கட்டு போகல. உங்களாலதான் ஊருக்குள்ள எங்களுக்கு கெட்ட பேரு. எப்படி? நீங்க கல்யாணமே ஆகாம ஒண்டி கட்டையா இருக்கிறது எங்களாலதானா? சீக்கிரமே ஒரு கன்னி பொண்ணை பிடிச்சி எங்களுக்கு அன்னி பொண்ணாக்கி ஊருக்குள்ள எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற கெட்ட பேரை போக்குக்கு கிடைக்க மாட்டேங்குத. இப்படியே சொல்லி ஏமாத்துங்க. என்ன ஏதுன்னு தெளிவா சொன்னாதானே புரியும். ஐயா, 8 பொண்ணுகளும் ஒட்டு மொத்தமா திருவிழாவுக்கு வந்துருக்காளுங்க. பட்டுன்னு சொல்லுங்க, படக்கணும் முடிச்சிருவோம். ஹைட்டா இருக்கணும், வெயிட் ஆகாம இருக்கணும், நல்லா கலரா இருக்கணும், குயில் மாதிரி பாடணும், மயில் மாதிரி ஆடணும், டிக்கி நல்லா இருக்கணும், அசத்தலா இருக்கணும். அப்ப டிங்கர் வேலை வந்தா நாங்க பாத்துக்கட்டுமா? இவருக்கு பொண்ணு ஒண்ணா ஒர்க் ஷாப்ல தான் போய் தேடணும். ஐயா, நீங்க பல ஊர்ல பல பொண்ணுகிட்ட பாத்து ரசிச்சதெல்லாம் ஒரே பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கீங்களே, அதெல்லாம் நடக்கிற காரியமா? பிள்ளையாருக்கு வாரிசு இல்லையேன்னு பார்த்தேன், அது நீங்க தான். ஐயா, அங்க பாருங்க, பாடிக்கு மூடியே இல்லாம ஒரு பாத்தி. ஹாய் குஜிலி. ஐயா, நீங்க நினைச்ச மாதிரி சிக்குன்னு இருக்கா? ஓரளவுக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது. எங்க கும்மினா என்னங்க? முடிஞ்சான்னா கும்மி, உட்கார்ந்தான்னா ரம்மி. இவங்க குனியவும் இல்ல நிமிரவும் இல்ல, கும்பியா ரம்மியா ரொம்ப கம்மி. நிறுத்துக்கடி. என்னையா சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. இல்ல, முடியாம கும்மி அடிக்கிறீங்களே, இடுப்பு இருக்குதா இல்லையான்னு ஒரு டவுட். நான் எப்படி அண்ணா உனக்கு என்னையா? அது ஏன் இஷ்டம். உனக்கு சந்தேகம் இருந்தா நீ வேணா வந்து கூட ஆடிப்பாரு. இடுப்பு இருக்கா இல்லையான்னு நிரூபிச்சு காட்டுறேன். ஆடுறத பத்தி இல்ல, ஆனா ஜெயிக்கிறவங்க கேக்குறத தோக்குறவங்க கொடுத்துடணும். ஆமா, ஜெயிச்சு எக்கு தப்பா ஏதாவது கேட்டு போறாரு. கேக்குற மூஞ்சிகளை பார்த்தா தெரியாது. பாய் ஆட்டத்துக்கு மூஞ்சி கரிய. ஐயா, அவசரப்பட்டு ஒத்துக்கிறாதீங்க. இப்பெல்லாம் பொம்பளைங்கிட்ட ஆம்பளைங்க தோக்குற காலமா இருக்கு. மனசுல என்ன மைக்கேல் ஜாக்சன் நினைப்பா? அந்த ஆள் மட்டும் அவங்க அம்மா வயித்துக்குள்ள இருக்கலையே டண்டனக்குன்னு ஆடிட்டா இருந்தாரு. இப்ப கவனி, உடனே வாழத்த
மானே. என்ன எதிர்த்து நீ ஜெயிக்க போறத பார்க்க போறேன் நானே. அதுக்கு தான் நானாச்சு, கணக்கு தான் போட்டாச்சு. எதுக்கடி வீண் பேச்சு, கவுண்ட எனக்கு சரக்கு முறுக்கு இருக்குது. ஜலக்கு ஜலக்கு ஜல் ஜலக்கு ஜலக்கு ஜல் ஆடி பார்க்கலாமா. ஜலக்கு ஜலக்கு ஜல் ஜலக்கு ஜலக்கு ஜல் ஆடி பார்க்கலாமா. அங்கேத்து கால முட்டை வருவாள அது மாட்டிக்கிட போற எம்மா எம்மா. மூக்கு கயிறு மாட்டி ஒரு வண்டியில பூட்டி ஓட்டட்டுமா நானும் சும்மா சும்மா. அங்கேத்து கால முட்டை வருவாள அது மாட்டிக்கிட போற எம்மா எம்மா. மூக்கு கயிறு மாட்டி ஒரு வண்டியில பூட்டி ஓட்டட்டுமா நானும் சும்மா சும்மா. தொட்டா போச்சு ஆட்டா கொம்ப பார்த்துக்கோ. ரொம்ப பார்த்து தாயா வந்தே கேட்டுக்கோ. தொட்டா போச்சு ஆட்டா கொம்ப பார்த்துக்கோ. ரொம்ப பார்த்து தாயா வந்தே கேட்டுக்கோ. எதுக்கடி பருவ திமிரல கிடந்து அலையிற எதுக்கும் துணிச்சிட்ட. ஜலக்கு ஜலக்கு ஜல் ஜலக்கு ஜலக்கு ஜல் ஆடி பார்க்கலாமா. ஜலக்கு ஜலக்கு ஜல் ஜலக்கு ஜலக்கு ஜல் ஆடி பார்க்கலாமா. ஜலக்கு ஜல் ரே ரே ரே, ஜலக்கு ஜல் ரே ரே ரே. ஜலக்கு ஜலக்கு ஜல் ஜலக்கு ஜலக்கு ஜல் ஆடி பார்க்கலாமா. ஜலக்கு ஜலக்கு ஜல் ஜலக்கு ஜலக்கு ஜல் ஆடி பார்க்கலாமா. போட்டி போடுறதுக்கு முன்னாடி பாட்டியோட ஞாபகம் வந்திருக்கணும். அதானே இப்ப நினைச்சு என்ன பிரயோஜனம்? நான் வேதனையில இருக்கேன், நீங்க வெறுப்பேத்துறீங்களா? இருங்க, பரமசிவன் பட்டாபி வரட்டும். வந்துட்டாங்க. என் தங்கச்சி இடுப்பு ஒடிஞ்சு போச்சாமே, என் தங்கச்சி இடுப்பு ஒடிஞ்சு போச்சாமே. எம்மாடி எவமா உன் இடுப்ப ஒடிச்சவன்? சொல்லுமா, ஒரே வெட்டு 3 துண்டு ஆக்கிடுற. ஏண்டா தம்பி, அது எப்படா ஒரே வெட்டுல 3 துண்டு? மடிச்சு வச்சு ஒரே வெட்டு 3 துண்டு ஆயிடும். சும்மா இருங்க, உங்க தங்கச்சி இடுப்ப யாரும் உடைக்கல, அவளே உடைச்சிட்டு வந்து நிக்கிறா. ஆமா, திருவிழாவுக்கு போனவ பஞ்சு மிட்டாய் வாங்கி திட்டு பேசாம வர வேண்டியது தானே. என்னத்துக்கு பரதநாட்டியம் ஆடலாம்? பரதநாட்டியம் அம்மம்மா. முதல்ல உங்க பொண்டாட்டிங்க வாய மூட சொல்லுங்க. அந்த மைனர் நாங்க ஆடுறத பார்த்து கிண்டல் பண்ணா எங்களுக்கு ரோசம் வரமா வராது. கொல்லாத ரோசம். ஆனந்தப்பட்ட அந்த பார்வதியே பரமசிவட்ட ஆடி தோத்து போயிட்டாளா? நீ மாத்திரம். அம்மா, என் இடுப்ப உடைச்ச அந்த மைனர் முட்டிய நான் உடைக்கல. என் பேர் சந்தான லட்சுமி இல்ல. ஏன் 40 வருஷ பொது வாழ்க்கையில 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில யாருக்குமே நான் ஊத்தி கொடுத்து கௌரவப்படுத்தினதில்ல. அப்படி இருக்க உங்களுக்கு மட்டும் ஊத்தி கொடுக்கிற. ஏன்? உங்களுக்கு ஒரு அழகான தங்கச்சி இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த நான் தான் தலைவரோட காதுல போட்டேன். அட அறிவு கெட்டவனே, அதுக்காக இல்ல. என் பரம வைரி மைனர 4 பேர் எதிர்க்க நாக்க புடிட்டு நாண்டிட்டு சாகுற மாதிரி 4 வார்த்தை கேட்டாலே உன் தங்கச்சி. அவளை கௌரவப்படுத்துறதுக்காக, இந்த ஊர் மானத்தை காப்பாத்த ஒருத்தியாவது இருக்கிறாளே, அதை உற்சாகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஊத்தி கொடுக்கறேன்டா. நியாயப்படி பார்த்தா நான் விருந்து கொடுக்க வேண்டியது உங்க தங்கச்சிக்கு. ஆஹா ஆஹா. ஆனா ஒரு பொட்ட பிள்ளைக்கு தலைவர் விருந்து கொடுத்தாருன்னு சொன்னா 40 வருஷ பொது வாழ்க்கை, 25 வருஷ பிரசிடண்ட் வாழ்க்கை நஞ்சு பஞ்சா போயிடுமேங்கிறதுக்காக ஒரு பொது நோக்கோட உங்களை கூப்பிட்டு விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன பிரசிடென்ட்டுக்கு மைனருக்கு என்ன தகராறு? பெருசா ஒண்ணு இல்லீங்க. இவரோட பாட்டனாருக்கும் மைனரோட பாட்டனாருக்கும் சுதந்திர தின விழாவுல கொடியேற்றத்துல ஒரு சின்ன தகராறு. யாரு கொடியேத்துறதுங்கிறது இல்லையா? இல்லீங்க, கொடியேத்தின டீச்சர் அம்மாவை யாரு போறதுங்கிறதுலதான். யாரு தள்ளிட்டு போனது? மைனரோட தாத்தா தான். அந்த ஏக்கத்துல இவரோட தாத்தா தூக்கத்திலேயே செத்துட்டார். அப்புறம் என்ன, தொழுநோய் ஆஸ்பத்திரியில இவங்க அப்பாவை இப்படி ஆக்கணுங்கிறதுக்காகவே தப்பா ஒரு பொண்ணை கூட்டி விட்டுருக்கானுவோ. அவங்க திட்டப்படி இவங்க அப்பா அரே சியாமலா அப்படின்னு தீராத வியாதியஸ்தராயிட்டாரு. அதை விடுறா, எங்க தாத்தா தோக்கலாம், எங்க அப்பன் தோக்கலாம், ஆனா நான் தோக்கவே மாட்டேன். என்ன உங்களுக்கும் விரல் மடங்கி இருக்கு? டேய், என்னைக்காவது ஒரு நாள்
அந்த மைனரோட பரம்பரைக்கு அவமானம் ஏற்படுத்தாம இந்த சீமச்சாமி ஓய மாட்டான். டார்லிங்ஸ், தவடால் சந்தான லட்சுமி எப்படி இருக்காளா? ஐயா நீங்க சொன்னீங்கன்னு போய் பார்த்தோம். எலும்புலாம் இடம் மாதிரி அங்கங்க கிடக்குதுங்க. சரி, அவருக்கு இன்னும் 6 மாசம் ஆகணும் வைத்தியர் சொன்னாரா? டார்லிங்ஸ், நீங்க அவளை கடைசியா எப்ப போய் பாத்தீங்க? இப்பதான் பாத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள நீங்களே கட்டுப்பிட்டீங்க. கையில போனா உங்க கௌரவத்துக்கு குறைச்சலன்னு சாறு வர மாதிரி சாத்துக்கொடி ஒரு கூட, சத்து வர மாதிரி ஆப்பிள் ஒரு கூட, இருக்கட்டும் கொடி மந்திரி ஒரு கூட, நீங்களே கொண்டு போய் கொடுக்க சொன்னீங்கன்னு கூடைய கொடுத்தோமே. அத அவ படுத்துட்டா வாங்கினா. நிறுத்துங்க. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? நாங்க என்னமோ பாக்காத மாதிரியும், நாங்க நம்ம கேட்காத மாதிரியே, நாங்க என்னமோ பொய் சொல்ற மாதிரியே அப்படி இல்ல பேசுறீங்க. இன்னொன்னு சொன்னா அத சொன்னா அசந்துருவீங்க. சொல்லுப்பா. சொல்லுடா. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. மைனரை ஜன்னல் ஓரத்திலேயாவது வந்து நின்னு என்ன பார்க்க சொல்லுங்க, அவர் பார்வைப்பட்டாலாவது என் வேதனை போகட்டும்னு சொல்ல சொன்னாங்க. ஐயோ, அவா அங்க ஒண்ணு குடுகுடுன்னு அலையுத, அத பார்த்தா நம்ம சந்தான லட்சுமி மாதிரி இல்ல? ஏண்டா, நீ என்னடா வாங்கி கொடுத்த? கொடி முந்திரிங்கோ. நீனு சாத்துக்கொடி. அண்ணா, நீங்க என்ன? ஆப்பிள். ஏண்டா, அதையெல்லாம் வாங்கிட்டு போய் என்னடா பண்ணீங்க? இதெல்லாம் நாங்க தின்னோங்க. ஒரு சுத்தி போச்சு. தின்னு விடு. ஐயா எவ்வளவு ஒருத்தி சந்தானலட்சுமி தூக்கிட்டு ஓடுறையா? அடியாத்தி, அந்த காலத்துல ஆம்பளைகளை பொம்பளைகளை கடத்திட்டு போவாங்க, இந்த காலத்துல பொம்பளைகளை கடத்திட்டு போறாங்க. காலம் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அசத்துப்பா. பண்ணா மச்சா கம்மு. மானப்ப கவுண்டரோட மகன் ராசப்ப கவுண்டர் எப்படி வந்தான்னு பாக்குறியா? எனக்கு தெரியாது. பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். 3 முடிச்சு துள்ளுவதோ இளமை. ஏன்டா துவைக்காம பாவாடை கண்ணா? சோப்பு 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 சோப்பு. ஏன்டா பாத்துட்டு நிக்கிறீங்க? அடிக்கிறா. அதாவது ஒரு வெண்ணாகப்பட்டவள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பல்லாங்குழி விளையாண்டுகிட்டு இருக்கலாமே ஒழிய வெளியே தெருவில் எல்லாம் போய் சடுகுடு விளையாடக்கூடாது. கண்மணி, நீ விளையாடும் போது கைகால் மட்டும்தான் ஆடுதுன்னு நினைக்கிறியா? பாக்குறவங்க மனசெல்லாம் ஆடுதுமா. எனக்கே உன்னை தனியா கூட்டிக்கிட்டு போய் நல்லா புத்திமதி சொல்லான்னு தோணுது. புத்திமதி சொல்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணியா? எனக்கு தகுதி வேணுமோ என்னமோ தெரியல, ஆனா உனக்கு ஒரு தாவணி வேணுமா?
இங்க கண்ணே பற்றும் போல இருக்கு. இப்பதாம நம்ம குடும்பத்துக்கே ஒரு கௌரவம் ஏற்பட்டிருக்கு. காத்திருந்த மல்லி மல்லி பூத்திருக்கு சொல்லி சொல்லி புதுசா தினமும் புதுசா காத்திருந்த வள்ளி வள்ளி சேர்த்தெடுத்து அள்ளி அள்ளி ரசிச்சா தினமும் ரசிச்சா பூமாலை வரும் நேரம் புது ராகம் அரங்கேறும் தொடரும் தொடரும் நிறம்தான் காத்திருந்த மல்லி மல்லி பூத்திருக்கு சொல்லி சொல்லி புதுசா தினமும் புதுசா காத்திருந்த வள்ளி வள்ளி சேர்த்தெடுத்து அள்ளி அள்ளி ரசிச்சா தினமும் ரசிச்சா ஊட்டி கொடுத்தோம். தங்கச்சி விஷயத்துல உஷாரா இருக்கிறாங்கன்னா உங்க பொம்பளை ராசியை பத்தி நீங்க அதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு ஆளை விட்டு தூக்கிட்டு வர சொன்னீங்களே, இப்ப ஊரு பூரா உங்க பேரு நாறுது. மைனர் மைக்க புடிச்சுக்கிட்டு சொல்றான், பிரசிடண்ட் ஆளு தூக்கிட்டு போறான், பிரசிடண்ட் ஆளு தூக்கிட்டு போறான்னு. என் 40 வருஷ பொது வாழ்க்கையில 25 வருஷ பிரசிடண்ட் வாழ்க்கையில சொல்றத கேள்றா. அந்த மைனர் மட்டும் ஏண்டா எனக்கு ஒரு சவாலா இருக்கிறான். நீங்க தான் அந்த மைனரை சவாலா நினைக்கிறீங்க. ஆனா அந்த மைனர் உங்களை ஒரு ஆளாவே நினைக்கிறது இல்ல. நினைக்க வைக்கிறேன்டா. சாகுற வரைக்கும் அவன் மனசுல என் நினைப்ப இருக்க வைக்கிறேன்டா.
என்னடி ஒரே சந்தோஷமா இருக்க? வீட்ல மாப்பிள்ளை பாத்துட்டாங்களா? அவங்களுக்கு எனக்கு மாறாப்பு போடுறதுக்கே நினைப்பில்ல. இதுல எங்க இருந்து மாப்பிள்ளைய பாக்க போறாங்க? அப்ப நீயே பாத்துட்டியா? ஆமா. யாருன்னு கொஞ்சம் சொல்லுடி. நான் சொல்ல மாட்டேன். சொன்னா நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. உன்னை கட்டிக்க போறவன நினைச்சு பரிதாபப்படுவோமே தவிர சிரிக்க மாட்டோண்டி. சொல்லுடி, யாருடி இந்த மாப்பிள்ள? தும்பருந்த காளையா திரியிறவரு. என் மூக்கடாங்க இருக்க அடங்கின உடனே சொல்றேன். என்னங்க இது? இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தி முதல்ல மாறாப்பு துணியை போட்டு அந்த பொண்ணு மானத்தை மறைச்சிருக்கீங்க. நன்றிய வார்த்தையில சொல்ல வேண்டாம், பல்லையாவது இழிச்சு பழிச்சுன்னு காட்ட வேண்டாமா? அவன் லோக்கல் சாராயம் வரடா. இது வெளிநாட்டு போயின்னு போத கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறு. அப்படிங்கிறீங்க? அவளுக்கு போட்ட சால்வை யாரோடது? எங்க அப்பா மாறப்ப கவுண்டது. அவன் மறந்தாலும் எங்க அப்பா ஞாபகப்படுத்திட்டே இருப்பான்ல. சந்தேகம் இருந்தா போய் விசாரிச்சு பாருங்க. யார் யாரு வண்டியை குறுக்க நிப்பாட்டி இருக்கிறது? மடையனுங்க. என்ன சொன்னீங்க? உங்களை மடையனுங்கன்னு சொன்னேன். ஐயா, நம்ம விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுரா? சும்மாரா. ஏமா ஐயா சால்வ போட்டதுல ஏதாவது தெரிஞ்சுதா? ஏயா மறைக்கத்தானே போட்டாரு, அப்புறம் எப்படி தெரியும்? கோச்சுக்காதம்மா, நாங்க ஏன் கேக்குறோம்னா மைனர் போட்ட சால்வையில ஏதாவது உன் மனசுல சபலம் ஏற்பட்டுச்சா இல்ல சலனமாவது ஏற்பட்டுதா? என்ன ஏதுன்னு தெளிவா கேட்டுட்டு சொன்னார். அவர் மனசுல என்ன ஏற்பட்டுச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவரை வந்து என்ன பாக்க சொல்ல. இது வரைக்கும் அவருக்கும் எங்களுக்கு என்ன உறவுன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப என்ன உறவுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன உறவு? மாமா என்னங்க இது? அங்க அவ துப்புறா, இங்க நீங்க துப்புறீங்க. என் மூஞ்சி நெச்சு தொட்டியா? அவ கூப்பிட்டு நான் போறதாடா? ஆமா, இப்படியே விட்டுற போறீங்களா? அது எப்படி முடியும்? என்ன? அவ கூப்பிட்டு நான் போக கூடாது, நான் கூப்பிட்டு அவன் வராம இருக்க கூடாது. ஐயோ, குழப்புறீங்களே. அதான்டா மாரப்ப கவுண்டர் மகன் ராசப்ப கவுண்டர் கண்ணுங்கிறது. அவளை எப்படி வர வைக்கிறேன்னு பாருங்க. 5 பைசா பிரயோஜனம் இல்லாத உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நடு ரோட்ல நிக்கிறதா? பட்டணத்துல எனக்கு வேலை கிடைச்சிட்டு விடு. என்னங்க, என் வயித்துல உங்க புள்ள வளருதுங்க. என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. எங்கயாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கலைச்சுக்க போடு. ஐயா ஐயா ஐயா, என்ன விட்டுட்டு போறாருங்க ஐயா. ஐயா, புள்ள குட்டி பெத்தவங்க யாராவது சொல்லுங்க ஐயா. ஐயா, அவரை தடுத்து நிறுத்துங்க ஐயா. பஸ் போக விடாதுங்க. 1000 வேலை தலைக்கு மேல வச்சிருக்க, குறுக்க நின்னு தடுக்க பண்ணிட்டு இருக்க. போமா அப்படி வண்டியா வண்டி நிறுத்தியா? ஏயா, வாய வயிறுமா இருக்கிற ஒரு பொண்ணு நியாயம் கேட்டுட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு வண்டி எடுக்க சொல்றியே. உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? உங்க தங்கச்சிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டா இப்படிதான் வண்டி எடுக்க சொல்வீங்களா? என்னவா பண்றது? அவர் பிரசிடண்ட் ஆளு. அதுக்காக எந்த அநியாயம் பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? யாருடி நீ நியாயம் கேட்க? ஏண்டா ஒரு பொண்ணு அநியாயமா கெடுத்துட்டு தாலி கட்டாம தப்பிக்க பாக்குறியா? மாரப்ப கவுண்டர் மவன் ராசப்ப கவுண்டர். ஐயா, அவரை அடிக்காதீங்க. அவர் என்ன கட்டிக்கலனாலும் பரவாயில்ல. அவரா என்னைக்கு மனசு திறந்து என்ன கட்டிக்கிறாரோ அப்ப கட்டிக்கட்டும். இல்லன்னா என் விதின்னு நினைச்சு இப்படியே இருந்துடுறேன். நீ விட்டுற சொல்ற. நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு அப்பா யாருன்னு காட்ட? வானத்தை காட்டுவியா இல்ல பூமி காட்டுவியா? பக்கத்துல நான் நிக்கிறேன், டப்பு நம்ம காட்டினா அந்த பஜனை எல்லாம் வேண்டாம். கட்டுறா தாலிய. உன்ன மாதிரி பொம்பளை எல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பொறுக்கை எல்லாம் தெருவில் நடமாடுறாங்க. தலைவா, நேரசோரத்து போடுங்க. மாலையும் தாலியும் கையில வந்தாச்சு. ஆளைத்தான் காணும்னு பார்த்தேன். வந்தாச்சு. மாங்கல்யம் தந்துனானே. கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை பிடிக்கிறோமோ இல்லையோ, இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற பாக்கியமா கிடைச்சது. மாலை எப்படியா வாங்கடே போடு.
தாலி. அப்பா வா, பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம தான் விட்டு போறேன்னு சொன்னீல்ல, பொழைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கொண்டாயா, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்குது. கடகண்ணி வச்சு பொழைச்சுக்க. பொம்பளை பாவம் பொல்லாதியா பாரு. மறுபடியும் ஏதாச்சும் ரப்சர் பண்ணேன்னு கேள்விப்பட்டேன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வர மாட்டேன், நேரா மேல கூப்பிட்டு போயிருவேன். ஏமா பஸ் போகும்போது கையில டிக்கெட்டோட நிக்கிற? பஸ் போனா வேற புடிச்சிடலாம். ஆனா இந்த மாதிரி மனுஷனை பாக்குறதா ரொம்ப அபூர்வமா இருக்கு. அடே பச்சாவி பரமசிவம், அங்க பாருங்கடா பாவிகளா. ஏண்டா எரும மாடுங்க மாதிரி நிக்காம அங்க போய் அந்த மரத்துல ஏறி அந்த செயினை எடுத்தாதான் என்ன? யாரு இவனுங்களா? மரத்தை சாட்சி கீழே படுக்க போட்டாதான் எடுப்பாங்க. மானத்தை கப்பல் ஏத்தாதரா. சும்மா நிறுத்துறா. 9 வருஷமா ஏறணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த வருஷம் தான் ஏறதா முடிவு பண்ணிருக்கோம். இல்ல? ஆமா அம்மாடி, அப்படி நாங்க ஏறும்போது எங்களுக்கு ஏதாவது ஏடாகுடமா ஆயிடுச்சுன்னா அப்புறம் தங்கச்சி நீ தனிமரமா நிப்பியே. அதனாலதான் யோசனை பண்றோம். வாசம் தடுக்குது. இல்லன்னா 2 பேரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு மேல ஏறி இருப்பாங்க. உங்க புருஷன் வேணா அப்படி இருக்கலாம், எங்க வீட்டுக்காரவனு அப்படி இல்ல. அப்படி பண்ணிட்டாங்க. ஏயா, என் 40 வருஷ பொது வாழ்க்கையில 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில இந்த வழுக்கு மரத்துல எவனுமே ஏறலையே. எவனாவது வருவானா? ஐயா வாங்க வாங்க ஐயா. ஐயா வணக்கம். வந்தங்க. அங்க பாத்தீங்களா உங்க பார்ட்டி சவுடா சந்தான லட்சுமி. ஏங்க அன்னைக்கு என்னமோ வாளாட்டிட்டு கால சுத்துற நாய் மாதிரி சுத்த வைக்க போறேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? எப்படி மடக்கி பிடிக்கிறேன்னு பாரு. என்னடா இந்த ஊர்ல எப்ப பார்த்தாலும் மரத்து மேலே ஏறிட்டு இருக்கானுங்க. ஏய், மரம் ஏறது அவ்வளவு சாதாரணமா நினைச்சுக்காத. அது ஒரு பெரிய வீர விளையாட்டு. அந்த விளையாட்டை ஏன் வச்சிருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரியுமே. சொல்லு. தம்பி, வயசு பசங்க எல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வழுக்கு மரத்து மேல ஏறுவாங்க. அதுல ஜெயிச்சவனுடைய வீரத்தெல்லாம் பார்த்து கன்னி பொண்ணுங்கள் எல்லாம் இவன் நமக்கு புருஷனா வரக்கூடாதான்னு நீ நானு போட்டி போடுவாங்க. இந்த காலத்து பசங்க எல்லாம் எங்க வீரத்தை காட்டுறாங்க? பின்ன எதை காட்டுறாங்க? இது மாதிரி வசதியை காட்டி பொண்ணுங்களை மயக்கி பிடிக்கிறாங்க. பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன்னா என் வீரத்துக்கு என்ன பரிசு கொடுப்பீங்க? அதோ தொங்கலே 10 பவுன் சங்கிலி, அதான் பரிசு. இந்த 10 பவுன் சங்கிலிக்காக நாங்க லொங்கன்னு மேல ஏறணுமாக்க? ஏன் உங்க ஊர்ல புதுசா ஒண்ணுமே பரிசு இல்லையா? வேற ஏதாவது பரிசு கொடுத்தா ஏறி கிழிச்சிருவீங்களாக்கும். நீங்களா ஏதாவது புதுசா கேளுங்க, நாங்க கொடுக்கறோம். புதுசுன்னா எங்க ஐயா பாஷையில பொண்ணுன்னு தான் அர்த்தம். எஸ் குஜிலி, நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்க ஊர் பொண்ணுகளே எனக்கு பரிசா கொடுக்கணும். அண்ணே, நம்ம குடும்பத்தை குத்து மதிப்பா கேக்குறானே. அதானே பிரசிடண்ட் ஐயா, போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி ஏறதுக்கு வக்கு இல்லாம எடக்கா பேசுறான். பிரசிடண்ட் ஐயா, உப்பார்பட்டி மானமே இதில் தான் அடங்கி இருக்கு. பிரசிடண்ட் ஐயா, பின்வாங்காதீங்க, யோஜனை பண்ணாதீங்க, யோஜனை பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க ஐயா. இந்த ஊர் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக இந்த பந்தயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். மைனர், இந்த பந்தயத்துல நீ தோத்து போயிட்டா இந்த ஊர் பொம்பளைங்க புடவை எல்லாம் துவைச்சு போடணும். சம்மதமா? ஒத்துட்டு பின்வாங்குறவன் இந்த மாரப்பகை ஒன்ற மகன் இல்ல. சம்மதிக்கிறேன். இந்த ஆட்டோ எல்லாம் அங்க போய் காட்டு. என்னையா பிரசிடண்ட், வீரன் நம்ம பரம்பரை ரத்தத்துல ஓடுதுங்கிற இப்போ அது ஒத்துக்கிறியா? சீக்கிரம் புடிச்சு பண்ண கேளுங்க. சங்கிலியை கொடு. சங்கிலியை சுத்தி விடுவேன். எவ கழுத்துல போய் விழுதோ
அவன் நம்மளுக்கு சொந்தம். சுயவரத்தை ஆரம்பிக்கட்டுமா? அப்படி எங்க செயின் தான் பொண்ணு கழுத்துல விழுந்துருச்சு. அப்புறம் என்ன மக்கா வாத்திதான். பொண்ணா இருந்தா பரவாயில்ல. இது பொண்ணு இல்லையா? அதானே. பொண்ணுன்னா 4 இருக்குண்ணா, இதுக்கு 3 தானே இருக்கு. இன்னொன்னு என்ன? புள்ளி மண் மாதிரி துள்ளி திரிஞ்சிட்டு இருந்த பொண்ண இப்படி ஒரே வார்த்தையில அடிச்சு உட்கார வச்சுட்டானே. அந்த பொடுபாவி நல்லா இருப்பானா? 1க்கு 2 அண்ணனுங்க இருக்கீங்க, கொஞ்சமாவது ரோஷம் இருக்கா? அந்த மைனரை அங்கேயே சட்டையை பிடிச்சு என்னன்னு கேட்க வேண்டியதானே. சட்டையை பிடிக்கிறது என்ன? என் தங்கச்சி பொம்பளை இல்லைன்னு சொன்னதுக்கு என் தங்கச்சி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, அவனை வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்து புறப்பட்டேன். உன் புருஷன் தான் தடுத்தான். அந்த மைனர் இப்படி திட்டம் போட்டு அவமானப்படுத்திட்டானே, நாளைக்கு இவ்வளவு எவன் கட்டுவான்? இதுக்குதான் அந்த ஆள்கிட்ட போய் மோதாதன்னு அடிச்சுக்கிட்டேன். கேட்டாளா? கோயில் மாடு மாதிரி நல்ல திமு திமு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா, இப்ப கூட்டப்பட்டு உக்காந்துருக்கா. நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, அத்தனை பேருக்கு மத்தியில என்ன பொம்பளை இல்லைன்னு சொன்ன அந்த ஆளுக்கு நான் ஒரு பொம்பளை தான் நிரூபிக்கிற வரைக்கும் நான் உப்பு போட்டு சாப்பிட மாட்டேன். அடடா, அச்சம் மடம் நாணம் பயிர் பண்ணு பெண்களுக்கே உரிய 4 குணமும் சிறந்து விளங்குது. இவ்வளவு சர்வ லட்சணம் பொருந்திய உங்க பொண்ணுக்கா இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கல? வரன்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா பொண்ணுதான் வர்ற மாப்பிள்ளை எல்லாம் தட்டி கடிச்சுக்கிட்டே இருக்கிறா. என்ன பண்றது? ஏன் நீங்களே சொல்லுங்க. இந்த காலத்துல எவன் தம் அடிக்காம இருக்கான், தண்ணி அடிக்காம இருக்கான், பொம்பளை பின்னாடி சுத்தாம இருக்கான்? கேவலம் முட்டை கூட சாப்பிட கூடாதுங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏங்க முடியாது. மறுபடியும் புத்தர், இயேசு, காந்தி இவங்க எல்லாம் பிறக்காமலா இருக்க போறாங்க. நீங்க கவலையே படாதீங்க. அவங்கள ஒருத்தரை கொண்டாந்து உங்க முன்னாடி நான் நிப்பாட்டல. நான் விசாலாட்சிக்கு புருஷன் கிடையாது. அது யாருங்க அந்த விசாலாட்சி? என் புருஷன் தான். ஐய எனக்கே சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டு வேடிக்கை பாப்பீங்க போல இருக்க. ரொம்ப சுத்தம். அக்கா, அந்த தரகு போறான் கூப்பிடுங்க. என்னங்க அந்த தரகரை இப்படி கூப்பிடுங்க. யோ தரகு, இப்படி வாயா. வாயா. என்ன விஷயம்? எதிர்த்தாப்புல இருந்தவங்கள காலி பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இப்ப குடி வச்சிருக்கே, இவங்களாவது குடும்பமா இல்ல கோளாரா? பாலாறு. பாலாரா? அப்ப நம்ம வீட்டுல பசுமாட்டை வித்துற வேண்டியதுதான். அட நீங்க ஒண்ணுங்க நல்ல குடும்பம்னு சொல்ல வர்றேன். அந்த பொண்ணு இந்த ஊருக்கு புதுசா வாத்தியாரம்மாவா மாத்தலாயி வந்திருக்கு. அதுக்கு மாசில்லாத ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அதுக்காகத்தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். பொண்ணுங்களோட ஏகபோக உரிமையாளரே நீங்க தான். நீங்களே அந்த பொண்ணு இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற யாருங்க அந்த பொண்ணை ஏறெடுத்து பாப்பா? பார்க்க கூடாது. இந்த மாரப்ப கவுண்டரோட மக ராசப்ப கவுண்டர் வீசுறது ஒரு கல்லா இருந்தாலும் அதுல விழுகிறது 2 மாங்கா. ஏங்க அந்த பொண்ணு விழும்னு நினைக்கிறீங்க? விழும். எப்படி? அப்ப வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தானே ஐட்டம் பாலாமணியோட வீடு இருக்கு. ஆமா. அவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி நிச்சயதார்த்த தட்டோட நாம அங்க போவோம். எதுக்கு? சங்கிலி பாட்டி சந்தானலட்சுமிக்கு நம்ம மேல ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா அவ துடிப்பா, வந்து தடுப்பா. தடுக்கலன்னா அவளுக்கு 8 மில்லன்னு விட்டுட்டு போய் சேர வேண்டியதான். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க. நீங்க அதெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். நீங்க வாங்க. என்னடா புருஷ ஒரு ஆளு? எல்லா வீட்லயும் பொம்பளைகளே இருக்க முடியுமா? ஒரு சமயம் பார்ட்டியும் புருஷா இருக்குமோ? பார்ட்டி புருஷோ பழசோ, இன்னைக்கு நம்மளோட கடமை சந்தானலட்சுமி ரேக்குறது தான். அடே கப்பு, உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, சீக்கிரமா வா. என்னது மாப்பிள்ளையா? நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? திடீர்னு வந்து சொன்னா என்ன பண்றது? திடீர்னு வந்து சொல்லாம ஆரத்தி கரைச்சிட்டு வந்தா சொல்ற. பெரிய வாதிச்சு உத்தியோகம் பாக்குற. இத பாருடி, இந்த காலத்துல மாப்பிள்ளை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. ஒன்னதான் ஒழுங்கா தலைய வாரி பின்னிக்கிட்டு கல்யாணம் பண்ணா லட்சணமா வா. பாக்காத அப்படி. இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடுத்தனமே வந்திருக்கும். இந்த வீட்டோட ராசி என்னமோ தெரியல. நீங்க வந்திருக்கீங்க. உட்காருங்க. உட்காருங்க. ஏதாவது பலகாரம் சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம். காப்பியாவது சாப்பிடுங்க. வேண்டாம். பொண்ணு இந்த தொழிலுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 1 வருஷம். 1 வருஷமாச்சா? படிச்சிருக்க? படிச்சிருக்கு. படிச்சிருக்குன்னு சொல்றீங்க, வேற ஏதாச்சும் ஒரு நல்ல தொழிலா பாத்துக்கலாமே. அது என்னவோ தெரியலீங்க. இந்த தொழில இருக்கிற சுகமும் ஆத்ம திருப்தியும் வேற எந்த தொழிலும் இல்லைன்னு சொல்ற. என்னங்க பண்ண முடியும்? அஜோ இல்ல, பல பேரை சமாளிக்க வேண்டியிருக்குமே கேட்டேன். தொழில்ல 4 இருக்கும் 40 இருக்கும்.
அதை விடுங்க, பொண்ணு வர சொல்லட்டுங்களா? வர சொல்லு. இதோ கூட்டிட்டு வரேன். கற்பகவல்லி, ஆமா, என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு பொண்ணோட முழு பேரும் தெரியட்டுமே தான் அப்படி கூப்பிட்டேன். நான் பொண்ணுக்கு அப்பா, அவளை கற்பகம்னு கூப்பிடுவேன். அவ சித்தி வெறும் கற்பூன்னு கூப்பிடுவா. இங்க வேலை செய்யற பொண்ணு இவ பேரையெல்லாம் சுத்தமா அழிச்சு தொடச்சிட்டு வெறும் பூவுன்னு கூப்பிடுவா. நீங்க அப்புறம் எப்படி வேணாலும் பேர் வச்சு கூப்பிட்டுக்குங்க. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. அப்போ அடுத்தது ஆரம்பிக்கலாங்களா? ஐயோ என்னங்க நீங்க சும்மா அடுத்ததுன்னா எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அது இல்லைங்க, பொண்ண பாட சொல்லட்டுமான்னு கேக்குறாரு. அவன் நல்லாவே பாடுவா. ஐயோ எத்தனை இடத்துல தாங்க பொண்ணு பாடுறதையே கேக்குறது. அப்படின்னு நீங்க நிறைய இடத்துல போய் பொண்ணு பாத்திருக்கீங்களா? ஒன்னா ரெண்டா? அவர் எத்தனை பொண்ணுகளை பாத்திருக்காரு, நாங்க எத்தனை திணையில பாத்திருக்கோம். அது நம்ம பசங்க சும்மா தமாஷ் பண்றாங்க, மனசுல ஒண்ணு இருக்காது. இப்படி பண்ண எப்படி இருக்கும்? எப்படி ஒரு சேஞ்சுக்கு நான் பாடுறேன். உன்னை பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி, கண்ணை பார்த்த வேகத்துல என்ன மறந்து போனதடி. காலம் தெரியல அம்மாடி, நேரம் தெரியல, இப்போது தனிச்சு படுக்கவும் நினைச்சு துடிக்கவும் எனக்கு தான் முடியல. உன்னை பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி. எல்லாம் தேரேறி போவோமா, ராஜாதி ராஜா போல ராஜாங்கம் பாப்போமா. மனசு தவழுமே இப்போது எனக்கு சபலமே, தினமும் சரணமே தொடங்கி நீ வரணுமே. ஒன்ன பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி, ஒன்ன பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி. செங்கரும்பு சாறு பொங்குகிற ஆறு, சங்கமத்தை தேடி உங்க வந்தேன் பாரு. செங்கரும்பு சாறு பொங்குகிற ஆறு, சங்கமத்தை தேடி உங்க வந்தேன் பாரு. சொல்லி பாட சாஞ்சாடும் நாத்தோட சந்தம் சொல்லி கூட, பாவாட காத்தோட மெட்டு சொல்லி பாட சாஞ்சாடும் நாத்தோட சந்தம் சொல்லி கூட. ஆட்டி இசைக்கிறேன் என் நெஞ்ச போட்டு அசைக்கிறேன், எப்போதும் கேட்டு கிறங்குறேன், பார்த்து மயங்குறேன், மனசு தாசரியே. உன்னை பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி, கண்ணை பார்த்த வேகத்துல என்ன
எல்லாம் மறந்து போனதடி. காலம் தெரியல அம்மாடி, நேரம் தெரியல. இப்போது தனிச்சு படுக்கவும் நினைச்சு துடிக்கவும் எனக்குத்தான் முடியல. என் பொண்ணுக்கு அவ ஆத்தா தாலாட்ட கேட்கிற குடுப்பனை கூட இல்லாம போயிடுச்சு. அவ பிறந்த உடனேயே அவ ஆத்தாவும் போய் சேர்ந்துட்டா. இப்ப பாருங்க, என் பொண்ணு என்ன பாக்கியம் செஞ்சாலும் அவளை கட்டிக்க போற மாப்பிள்ளை நீங்களே பாடுறீங்க. மாப்பிள்ளையா? என்ன என் பொண்ணை கட்டிக்கிட்ட நீங்க மாப்பிள்ளை தானே? மைனர் வாழ்க்கையில சூறாவளி சுத்திருச்சு. என்னம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்க? எந்த மாப்பிள்ளை வந்தாலும் பார்க்கவே வரமாட்டா. எங்க நல்ல நேரமோ என்னமோ உங்களை பிடிச்சு போச்சு. மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாங்க. உங்க பொண்ணுகிட்ட ஒரு 2 வார்த்தை பேசினா போதும். எனக்கு பிடிச்சு போச்சுன்னு சொல்ல போறீங்க அதானே? அது இங்கேயே சொல்லலாம். மாப்பிள்ளையா வந்துட்டீங்க, அங்கேயே போய் சொல்லுங்க. தனியா உங்ககிட்ட வந்து பேசுனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. மனசுக்குள்ள எதையோ போட்டு பிசையுதுங்க. நாக்கெல்லாம் வறண்டு போய் ஒட்டிக்கிச்சு. நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்க அப்பாவும் சித்தி ரொம்ப ஆர்வமா இருக்கிறத பார்த்தோன்னே ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்த. நீங்க என்னன்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்து மேல என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டீங்க. பாருங்க, உங்களை கட்டிக்க போறவரு ரொம்ப கொடுத்து வச்சவரு. ஆனா அந்த கொடுப்பன எனக்கு இல்ல. ஊர்ல எல்லாரும் என்ன மைனர் தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க மட்டும் தான் மாப்பிள்ளையா நினைச்சுக்கிட்டீங்க. வந்து மாமூலான அந்த டைப் இடம் நினைச்சு உள்ள வந்துட்டேன். உங்க அப்பாவும் சித்தியும் பேசினதுக்கு அப்புறம் தான் என்னோட மனத்தனமே புரிஞ்சுது. தயவு செஞ்சு என்ன மனசுக்குள்ள திட்டாம என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன். உங்க பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிருக்கேன். அது உங்ககிட்ட விளக்கமா சொல்லும். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம் தம்பி. எல்லாத்தையும் நாங்க கட்டிக்கிட்டு தான் இருந்தோம். இந்த இடத்தோட பூர்வீகம் தெரியாம வந்ததுனால உங்களுக்கு நாங்க தான் தர்ம சங்கடமான நிலைமை உண்டாக்கிட்டோம். அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. போயிட்டு வாங்க. பாத்தீங்களா, எல்லாரும் பாத்துக்கிட்டீங்களா மைனர் எங்க இருந்து வராருன்னு? ஆமா, இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக நுழைஞ்ச? என்னைய புதுசா கேக்குற? பாபநாச பாலாமணி இருப்பாள்னு வந்தேன். பார்த்த உடனே பாப்பா இல்லன்னு தெரிஞ்சது இல்ல, உடனே படக்குன்னு வெளியே வர வேண்டியதானே? அப்புறம் உள்ள என்ன பாட்டு, வெளியே என்ன தட்டு? விவரத்தை சொல்லியா? ஆட யோ, உன்கிட்ட எதுக்கா ஐயா மறைக்கணும்? உண்மையை சொல்லிடுறேன். அரே ஒண்ணுமில்ல, பாப்பாவோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தட்டை மாத்திக்கலாம் தான் வந்தேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் விவரமே புரிஞ்சுது. அதான் போயிட்டே இருக்கேன். புறப்பட்டா நாங்க விட்டுருவோமா? பட்ட பகல்ல ஒரு குடும்ப பொண்ணு இருக்கிற வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அவளை கைய புடிச்சு இழுத்து கதற கதற கற்பழிச்சு இருக்கிற. என்னையா சொல்றீங்க? என்னங்க இது? நடக்காதது நடந்ததா சொல்லிக்கிட்டு. நடந்துருச்சு நடந்துருச்சு நடந்துருச்சு. எங்க உண்மையை ஒத்துக்கிட்டா உங்க பொண்ணோட மானம் போய் அவளுக்கு மாப்பிளை கிடைக்க மாட்டானோன்ற பயத்துல உண்மையை மறைக்கிறீங்க. ஐயா, அவர் மைனரா இருக்கலாம். ஆனா தவறுதலா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்காக அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு ஒரு நல்ல மனுஷன் மேல இப்படி எல்லாம் அபாண்டமா பழி சுமத்தாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் பலாத்காரம் பண்ணான்னு போலீஸ்ல சொல்ல போறியா இல்லையா? மாட்டேன். வாத்திச்சு வேலை போயிடும். உத்தியோகம் மட்டும் இல்ல, என் உயிரை போனாலும் சொல்ல மாட்டேன். மைனரை ஒரு பொண்ணு நல்லவன் சொல்றான்னா என்ன அர்த்தம்? நில்றா. 40 வருஷ பொது வாழ்க்கையில 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில என் அனுபவத்துல சொல்றேன், இவன் நடத்த கெட்டவதா. என்னடா சொன்ன? என்ன என்ன வேணாலும் சொல்லு. ஆனா ஒரு குடும்ப பொண்ணை நடந்து கட்டவன்னு சொன்னீங்கன்னா என்னடா செய்ய? சொல்றது மட்டும் இல்ல, ஊர் செவரு முழுக்க வாத்துச்சு நடத்த கெட்டவ, வாத்துச்சு நடத்த கெட்டவ, அவ வழிக்கு விழுந்தவன் எழுதி வைப்ப. உன் பணம் காசை வச்சு மாத்த முடிஞ்சா மாத்தி காட்டுறாய். மாத்தி காட்டுறா. வேண்டாம் ஐயா, வேண்டாம். பணம் காசு இல்லாம ஒரு பொண்ணு வாழ்ந்துடலாம். ஆனா பழிய சுமந்துகிட்டு ஒரு பொண்ணால வாழ முடியாது. இந்த பொழப்பு வேண்டாம், இந்த ஊரு வேண்டாம். புறப்படுங்க, போவோம். இல்லங்க, உங்க பொண்ணுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நான் தான் காரணம். என்னால் ஏற்பட்ட களங்கத்தை
நானே போக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க சம்மதிச்சா உங்க பொண்ணுக்கு நானே மாப்பிள்ளையாகிறேன். சம்மதம் சொல்லி தட்ட மாட்டீங்க. எங்க உங்களுக்கு எப்பவுமே கெடுத்துதானே பழக்கம். இப்ப கொடுக்க வச்சிட்டீங்களே, தட்டை மாத்திரத்துக்குள்ள தட்டி விட்டுருங்க. தட்டுறேன். ஏன் தயங்குற? தட்டை மாத்திக்கிட்டு உன் பொண்ண கழுத்தை நீட்ட சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பொண்ணு விடுற கண்ணீர்ல இந்த நாட்டோட தண்ணீர் பஞ்சமே தீந்துரும். அது மட்டுமா, கோயில் திருவிழா, பொருட்காட்சின்னு ஆடல் அழைகள்லாம் வரும். அதோட மைனர் ஐக்கியம் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் உன் பொண்ணு மைனரை கூடையில வச்சுக்கிட்டு நலாயினி மாதிரி தெரு தெருவா தாசி எங்க இருக்கிறா, தாசி எங்க இருக்கிறான்னு அலையணும். அடேங்க அப்பா, அதிர்ஷ்டக்கார அப்பையா நீ. கலியுகத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு பெரும் பாக்கியம் பண்ணிருக்கணும் ஐயா. ஊரே ஒட்டுமொத்தமா உங்களை படிக்கிற போது உங்க பொண்ணை நான் கட்டிக்கிறேன், தட்டை மாத்திக்கலாம்னு சொல்றீங்களே, பெத்தவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு தெரியுமா தம்பி உங்களுக்கு? அப்பா, வாழ்க்கையை கெடுக்கிறவங்களுக்கு முன்னால வாழ்க்கையை கொடுக்கறேன்னு ஒருத்தர் வராரே, அவர் மனசை புண்படுத்த கூடாதுப்பா. பொண்ணை எடுத்தா என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குற மனுஷங்க மத்தியில என்னால ஏற்பட்ட களங்கத்தை துடைக்க நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அவர் நல்ல மனசை மதிக்கணும்பா. அப்படின்னா வாங்க வேண்டியது தட்டு இல்லப்பா, ஒரே ஒரு வார்த்தை. கல்யாணத்துக்கு முன்னால கண்ணனா வாழ்ந்துட்டு இருந்த நீங்க என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ராமனா வாழ்வேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. தங்கச்சிக்கு மாப்பிளை கொண்டு வரட்டு போனவன் நீ 3 வருஷமா மூஞ்ச எங்கடா ஒளிய வச்சிருந்த? அட பாவி, வயசு வந்த பொண்ணுங்க அதாவது கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சுகமா இருக்கு. நீ ஏன்டா இப்படி பண்ண பாவி? நானும் உங்க தங்கச்சிக்கு அபூர்வ சகோதரர்கள் அப்பு சைஸ்ல இருந்து ஆல் இந்தியா ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன் சைஸ் வரைக்கும் மாப்பிளை பார்த்துட்டேன். மைனர் உங்க தங்கச்சிய பொம்பளையான்னு கேட்டதுக்கு அப்புறம் மைனரே விவகாரமா கேட்டுட்டாரு. விஷயம் இல்லாமலா இருக்கும்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இங்க பாருங்கப்பா, உங்க தங்கச்சி மட்டும் சரின்னு சொல்லட்டும். எண்ணி 10 மாசத்துல அவளை பொம்பளை நிரூபிச்சு காட்டுறேன். அப்படின்னா இது உங்க தங்கச்சிக்கு மட்டும் ஏற்பட்ட அவமானம் இல்ல, இந்த ஊருக்கே ஏற்பட்ட அவமானம். 40 வருஷ பொது வாழ்க்கையில 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில நீ என்ன சாதிச்சேன்னு கேக்குறாங்க. இதையாவது சாதிக்க விடுங்கய்யா. கெஞ்சி கேக்குறாருல, ஒரு சந்தர்ப்பம் கொடுங்களேன் ஐயா. இதோ பாருங்க, எங்க உயிரே போனாலும் சரி எங்க தங்கச்சியை 2ஆம் தாரமா கட்டி கொடுக்க மாட்டோம். ஆமா மாட்டோம். கொடுக்க வைக்கிறேன். இந்தாடா பால். இது அப்பா பால், என் பாலா? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல, அப்பா பால்ல மட்டும் ஏதோ போட்டு கெட்டியா குடுக்குறேன், என் பால்ல மட்டும் சக்கரை போட்டு தண்ணியா குடுக்குறேன். அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பிறந்ததுல இருந்து எனக்கு என்ன வேலை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆமா, அந்த மனுஷன் என்னடானா முடிகிட்ட எல்லாம் வெட்டிக்கிட்டு நல்ல பிள்ளையா இருக்கிறாரு. நீ பொழுது சாஞ்சதுன்னா கட்டில பூ கட்டிட்டு திரியுற. என்ன விஷயம்? என்னடா பண்றது? உங்க அப்பாவை கையில பூ கட்டக்கூடாதுன்னு சொன்னேன், அவர் இந்த மாதிரி கட்டில கட்ட வச்சுட்டாரு. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா பண்ணல, அவளுதான் சொல்லுவேன். சரிப்பா, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காம பாத்துக்கிறேன்ப்பா. ஆமா, நடக்காது சொல்லிட்டு நட்டிட்டே இருக்கீங்களே. சரி சரி, போய் தூங்குடா. ஏதாவது கேட்டா சிலுத்துக்குவீங்களே, குடு பால. ஐயோ, வம்ச விளக்கு போயிருச்சா? போயிட்டா. எது கேக்குறீங்க? உள்ள விளக்கு அணைக்கத்தா? மனசுக்குள்ள நாயனத்தான் நான் கேட்டேன், கனவுக்குள்ள மாலைய கட்டி நான் போட்டேன்.
வாழுகிற வாழ்க்கையெல்லாம் சீதனமா தந்து விட்டேன். உன்னோடு பொன்னானோ. மனசுக்குள்ள நாயன சத்தம் நான் கேட்டேன். கனவுக்குள்ள மாலைய கட்டி நான் போட்டேன். முன்னம் ஒரு காலத்தில் உங்க அப்பனந்தான் சோக்காளி. மம்பட்டிய கையில் எடுத்து மண்ணை நம்பும் பாட்டாளி. மனசு மட்டும் வச்சு போட்டா மாளிகையும் கிட்ட வரும். மாளிகையில் நாம் இருந்தா ஊரும் கைய தட்ட வரும். நான் தானே போராசா. மனசுக்குள்ள நாயன சத்தம் நான் கேட்டேன். கனவுக்குள்ள மாலைய கட்டி நான் போட்டேன். பொன்னாரோ நீ போட. மனசுக்குள்ள நாயன சத்தம் நான் கேட்டேன். கனவுக்குள்ள மாலைய கட்டி நான் போட்டேன். சந்தான லட்சுமி, நீ மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்லலைனாலும் மண்ணை எடுத்து இட்டுக்கிட்ட போதே என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மங்கம்மா சபரத்தை மனசுக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்க இல்ல? ஆமா, நீ உப்பு போட்டே சாப்பிடறது இல்லையாமே. உன் அண்ணன் எல்லாம் ஓன்னு அழுதுகிட்டு இருக்கானுவ. இத பாரம்மா, உன் கண்ணீரையும் உன் கூட பிறந்தவன் கண்ணீரையும் ஒரே நேரத்துல துடைக்க ஒரு வழி இருக்கு. நீ மட்டும் சரின்னு ஒத்துக்கிட்டீன்னா அவனுடைய பரம்பரை வைரி எங்க பிரசிடண்ட் ஐயா அவனை ஊர் சிரிக்க வச்சிருவார். என்ன சொல்ற? என்ன ஓரமா சிரிச்சிட்டு போறா? ஒத்துக்கிட்டாளா இல்லையா? என்ன பையே? அது தீபாவளிக்கு பொண்டாட்டிக்கு பட்டுச்சுல, பசங்களுக்கு பட்டாச்சு. ஏன் உங்களுக்கு ஒண்ணு வாங்கிக்கலையா? அதெல்லாம் பொஞ்சாடி வாதுக்காக இல்லைங்க, கொடுத்து வாங்குற குடும்பம் போல் இருக்கு. பின்ன பொண்டாட்டியா வரவ பாக்குறதுக்கு ஒரு சுமாரா இருந்தாலும் கூட புரிஞ்சுக்கிறவளா இருக்கணும். நல்ல வேலை ஆம்பளையா அலையாம அடக்க ஒடுக்கமா ஒருத்தி கிடைச்சால, இல்லன்னா டங்கு வேற அந்த போய் டண்டனுக்கு ஆட வேண்டியதா. அடியே
எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேளுடி. உனக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆவாட்ட என்ன? அடியே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேளுடி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொத்தமா கேளுடி முண்டம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இந்த சுத்துப்பட்டி கிராமத்துல எந்த ஆம்பளடி இருக்கா? அதுவும் சரிதான். இருந்த ஒரே ஒரு ஆம்பளை மைனரு. அவருக்கு கல்யாணமும் ஆகி குழந்தையும் பிறந்தாச்சு. யாருடி ஆம்பளை? அந்த ஆள் ஆம்பளைன்னு நீ தான் வச்சுக்கணும். முதல்ல என்கிட்ட வந்து நிரூபிக்க சொல்லு. அந்த ஆள் என்ன திரும்பி பார்த்தானா இல்லையா? நான் பாக்கலையே. பின்ன எதுக்கு என் கூட ஆட்டிக்கிட்டு வந்த? யாருடி ஆம்பளை? அந்த ஆள் ஆம்பளைன்னு நீ தான் வச்சுக்கணும். முதல்ல என்கிட்ட வந்து நிரூபிக்க சொல்லு. யாரா நீ? சொல்றேன். வீடு டக்கரா இருக்கே, ஒருத்தரையும் காணோம். வசதியா போச்சு. யாரா நீ? கொஞ்சம் தண்ணி கூட. என்ன கேட்ட? தண்ணி கேட்டேன். என்ன திமிரு? என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதிகாரமா தண்ணி வேற கேக்குறியா? யாரா நீ? அது இருக்கட்டும், கொஞ்சம் பால் இருக்கா? சொம்புல குடு. ஏய், இப்ப நீ யாருன்னு சொல்லல, உதப்படுவ. ஆமா, என்னமோ எங்க அப்பாவை பார்த்து ஆம்பளைன்னு கேட்டியாமே, அந்த ஆம்பளைக்கு பிறந்தவன் தான் நான். ஓஹோ, அந்த ஆளுக்கு பிறந்தவனா நீ? எஸ். இன்னொரு தடவை எங்க அப்பாவை பார்த்து அப்படி சொன்னேன், என்ன மாதிரி உனக்கு ஒரு புள்ள பிறகுமா? யார் சொன்னாங்க? எங்க அப்பா தான் சொல்ல சொன்னார். காலிடு. ஏத்தண்டாண்டா உனக்கு. அப்பா நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டேன்பா. ஏண்டா மாரப்ப கவுண்டரோட பேர ராசப்ப கவுண்டரோட மக வெறும் பேச்சோடைய வரது? வேற என்ன செய்யறது? காலங்காத்தால நல்லா 7-8 இட்லி வச்சு அமுக்குறீங்கல்ல, யோசிடா. இரு வரேன். நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், என்ன தூக்கு. ஐயையோ 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 ஐயையோ. என்ன முழிக்கிற? என்ன கீழே இறக்கு. அப்பா குடுத்துட்டேன். எப்படி இருந்துச்சு? அடேங்கப்பா. அசத்துப்பா. இப்ப தானே நீ ராசப்ப கவுண்டர் மக. பையன் கொடுத்த முத்தத்துல இருந்த அப்பா ஆம்பளை தானே தெரிஞ்சுக்கணுமே. தகரா வர. உன்னை பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி, கண்ணை பார்த்த வேகத்துல என்ன மறந்து போனதடி. ஏடா உனக்கு கண்ணாடி கையில பூவா? வா இப்படி. உன்னை யாரா இந்த கோலத்துக்கு ஆளாக்குனது? எல்லாம் மார்ப கவுண்டர் மகனா. என்ன என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏங்க உங்களை மாத்தவே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இந்த புள்ளைய வேற இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. நியாயமா நானே இப்படி ஆயிருக்கணும். ஆனா சத்தியம் என்ன தடுத்துருச்சு. நம்ம வம்ச வரலாறுக்கு ஒரு கரை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம பையனை விட்டு விளையாட விட்ட. அசத்திட்டான்ல அவள. எவள? உன் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறாளே சந்தான லட்சுமி, அவளத்தான். ரொம்ப நாளா நம்ம கிட்ட ஷோ காட்டிக்கிட்டு இருந்தா, அதனாலதான் இன்னைக்கு நம்ம பையனை விட்டு ட்ரெய்லர் காட்டிட்டேன். இனிமே நம்ம கிட்ட ஏதாச்சும் வாலாட்டான்னு வச்சுக்க, அப்புறம் திகில் படம் தான். அதிரி புதிரி ஆக்குறது முடிவு பண்ணிட்டுமில்ல. ஆமா, அவ கொஞ்சம் திமிரா பேசினால ஒளிய ஆள் எப்படி? ஐயோ ரொம்ப அவசரம்ப்பா, எட்டவே இல்ல. ஏண்டா அதுக்கு நம்ம வாழத்தோட எழுதி வச்சிடலாம்ல? எழுதி வைக்கலாம்ப்பா. கலரு கண்ணே கூசுதுப்பா. நல்ல வேலை இது போட்டுட்டு இருந்தேன். ஏறி உட்கார்ந்தே ஒரு இடம் இடுப்பு எப்படி? அப்பா அதுக்கு நம்ம பாக்கத்தோப்பு எழுதி வச்சிட வேண்டியதா இல்லையா? வச்சிடலாம்ப்பா. அவா நீ முத்தா கொடுத்த இந்த இடம், அதுக்கு நம்முடைய கொய்யா தோப்பை எழுதி வைக்கலாமே. ஏ இந்த பங்களாவோட பாக்கி இருக்க, இதையும் அவ பல்லுக்கு எழுதி வைக்க வேண்டியதானே? எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டா நான் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதானா? ஏங்க அவ உங்களை மானக்கேட பேசுறத கூட மறந்துட்டு அப்புறம் புள்ளிய மாறி மாறி அவளை நினைச்சு சொல்லி விட்டுட்டு இருக்கீங்களே. அப்படி என்ன அவ ரம்பையா ஊர்வசியா? பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. அது
நம்மள மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஃபிகர் கிடைக்கலையாங்கிற வருத்தத்துல உருகி உருக்குலைஞ்சு சிரித்து சின்ன பண்ணமாய் போயிட்டா. நீ அவளை கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்கலையா? அஜிஜோ சும்மா பட்டசாராயத்துல ஒரு பன்னீர் திராட்சை மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் பார்ட்டி. அது அப்ப தாவணி கிமணி போடாம இருப்பாளா? சும்மா கும்மோ கும்மு. அவளையே கட்டி தொலைச்சிருக்க வேண்டியதானே? நான் தொலைஞ்சு போயிருப்பேன். நல்ல வேலை உன்னை கல்யாணம் பண்ண. அவளை கல்யாணம் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அவ கையில மல்லிகைப்பூ சுத்திட்டு மைனர் மாதிரி டிங்கி டிக்கி டிங்கி டிக்கி நடந்திருப்பா. நான் மைனஸ் ஆகி போய் வாயில வரல வச்சு சூப்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான். கண்மணி கண்மணி நீதான் எனக்கு பிளஸ். சும்மா டைஸ் வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். இப்ப என்ன கையில சொட கெடுக்கணும் அவ்வளவுதானே? கொடுங்க. அப்பா ஐயா சொடக்கு எடுக்கிறதுல நீடாமங்கல ராஜலட்சுமி சர்வதேச லெவல்ல புகழ் பெற்றவன். நீ அவளை தூக்கி அடிச்சியா? அப்படியே கொஞ்சம் காலம் சுட்டுமா? வேலை வாசிக்கிற மாதிரி இருக்க. எங்கெங்க இன்னும் நான் பிடிக்கவே இல்லையே. ஏற்கனவே புடிச்சத பத்தி சொல்றேன். அது இந்த காலமுத்தி விடுறதுல விராலிமலை விசாலலட்சுமி இருக்கிறாள ரோலிங் கப் எல்லாம் வாங்கி இருக்கா. நீ அவளையே மறக்கடிச்சிட்டியா? தூங்குறதுக்கு ஒரு புடி பிடிப்பா, எந்திரிக்கிறதுக்கு ஒரு புடி பிடிப்பா. ஆக மொத்தம் நீ எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டுமா? எங்க மறந்தீங்க? அதான் மாடி கட்டுற மாதிரி மாசம் மாசம் மணி ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்களே. அது கடமை. தட் இஸ் டியூட்டி. என்னமோ கனவுலையாவது அவங்களை எல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டு போறேன். காசெல்லாம் வீணாகுதுல்ல. நினைப்பீங்க நினைப்பீங்க. உங்க புத்தி உங்களுக்கு பாத்தீங்களா? கனவுல நினைப்பாங்க. லட்சுமி இந்தாமா நோம்பு கயிறு. இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு. தண்ணி பொங்கலுக்கு மஞ்சள் கயிறு கொடுத்தா கழுத்துல இருக்கிற தாலி நிலைக்கும்னு சொல்லுவாங்க. ஊர்ல இருக்கிறவங்க தாலி நிலைக்கிறதுக்காகத்தான் நாங்க வேகாத வெயில விளக்கு ஏத்திட்டு திரியறமாக்கும் ஆட்டிக்கிட்டு வந்துட்டாளுங்க. இத பாருமா, தண்ணி பொண்ணுங்க இந்த மாதிரி மனசுல இருந்து பேசக்கூடாது. கவலைப்படாதம்மா, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைப்பா. ஓஹோ, மைனர் கிடைச்சிட்டாருங்க மாப்பிள்ள பேசுறியா? அவர் உனக்கு எப்படி கிடைச்சாரு தெரியுமா? நான் வேண்டாரு தூக்கி எரிஞ்சதுனாலதான். நிறுத்துமா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு ஓவரா பேசுற. நீ வீசி எறியறதுக்கு மைனர் என்ன மாங்காயா தேங்காயா? ஏதோ கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு எங்களுக்கு கனெக்ஷன் விட்டு போச்சு. அதுக்காக நீ கண்ணா பண்ணு பேசுறதா? நீங்க வேற சும்மா இருக்க. அவங்களும் ஏற்கனவே நொந்து நூலா போயிருக்காங்க. என்னது நொந்து நூலா போயிட்டமா? இத பாரு, இப்ப நான் நினைச்சா கூட அந்த மைனரை என் பின்னாடி அலைய வைக்க முடியும். அம்மாடி, அப்படி ஒரு நினைப்பு உனக்கு இருந்துச்சுன்னா இங்க மட்டும் இல்ல, கீழ் திருப்பதியில இருந்து மேல் திருப்பதி வரைக்கும் நீ என்னதான் விளக்கு கொளுத்தினாலும் உனக்கு ஒண்ணுமே நடக்காது. புரிஞ்சுதா? வர்றேன். ஊத்தி அபிஷேகம், ஊத்தி அபிஷேகம், ஊத்தி அபிஷேகம், ஊத்தி அபிஷேகம். என்னக்கு இதெல்லாம்? பூஜை தூக்கி தலையில கொட்டிட்டு கொஞ்சத்துக்கு ஒரு அளவு இல்லையா? அடியே சந்தோஷத்துக்கு கேட்டடி அளவு. கேட்டாயே ஒரு கேள்வி. என்னது? மேல் திருப்பதியிலிருந்து கீழ் திருப்பதி வரைக்கும் வழக்க வச்சாலும் அதுவும் என்னோட பரம எதிரி அந்த சவடால் சந்தானலட்சுமி பார்த்து கேட்டையே. புருஷனை மன்னிக்க கூடிய பொண்டாட்டி ஒருத்தனுக்கு கிடைச்சிட்டாள்னா அவன் உயிரோடு இருக்கும் போதே அவனுக்கு சொர்க்கம் கிடைச்ச மாதிரி. என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு. ஆம்பளை புள்ள வேணுமா இல்ல பொம்பளை புள்ள வேணுமா? அடியே வழக்கமா பொண்டாட்டிக்கு தான் புருஷன் கிட்ட மடி பிச்சை கேட்பாங்க. ஆனா நெடுநெடு இருக்கிற அந்த புருஷன் குடுகுடு இருக்கிற பொண்டாட்டி கிட்ட வேட்டி பிச்சை கேட்கிறேன். கமான் மகரே, மகரே உனக்கு என்ன வேண்டும் என்று சொல். தங்கச்சி பாப்பா வேண்டுமா இல்ல தம்பி பாப்பா வேண்டுமா? நீ ஏன் அம்மாட்ட பிச்சை கேக்குற? நான் என்னத்த உன்கிட்ட கேக்குறது? என்னைக்காச்சும் ஒரு நாள் செல்லமா கொஞ்ச நாளா விட மாட்டேன். அட போடி பெரிய புள்ள, வேற ஒரு குழந்தை பத்துக்கிட்டா போகுது. போ போ போ. ஐயா, மைனர் வீடு எங்க இருக்குங்க? ஆமா, நீங்க யாரு? நான் பழனி சித்த வைத்தியருங்க. சகல விதமான சித்த மருந்துகளும் என்கிட்ட கிடைக்கும். நான் புதுசா ஒரு லேகியம் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த லேகியத்தை சாப்பிட்டா புள்ள பிறக்காதவங்களுக்கும் புள்ள பிறக்கும். அச்சோ, எனக்கு வேண்டாங்க. ஆனா உனக்கு இல்லையா? யாரோ மைனர்னு இருக்காராமே, அவருக்கு கொடுக்க வந்தேன். மைனருக்கு இத்தனாயிரத்துல பையன் இருக்கிறானே. நீங்க வேற. அந்த குழந்தை அவருக்கு பிறக்கலையா? அவர் சம்சாரம் வேற யாருக்கிட்டயோ போய் கற்பத்தை கடன் வாங்கிச்சான். என்னடா சொன்ன? நான் சொல்லலீங்க. இனி பிறக்க போற குழந்தையாச்சும் மைனருக்கு பிறக்கட்டும், இந்த லேகியத்தை கொண்டு அவர்கிட்ட கொடுங்கன்னு அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு. எந்த பொண்ணா சொன்னா? எனக்கு பிறந்த குழந்தை அடுத்தவனுக்கு பிறந்தா நான் கூசாம சொன்னா நான் யாரு சொல்றாங்க? உப்பாரப்பட்டி சந்தானலட்சுமி.
அது ஒண்ணுமில்ல புள்ள, இந்த ஊர் பெரிய மனுஷனுங்க எல்லாம் நம்மளைய பாக்கணும்னு கூப்பிட்டு அனுப்பிச்சுடா சொன்னாங்க. அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி படத்தை பயாஸ்கோப்ல காட்டுறாங்கன்னு. என்ன பிரசிடண்ட், என் தங்கச்சிய பட்ட பகல்ல பல பேர் பார்க்க வைக்க பொருளை போட்டு கெடுத்ததும் இல்லாம 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணிங்கிற பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே. பாத்துக்கிட்டு இல்லையா, நம்ம ஊர் பொண்ணுக்கு நடந்த அக்கிரமத்துக்கு இந்த ஊர் பஞ்சாயத்து என்ன முடிவு எடுக்குதுன்றத தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருக்கிறேன். அட நீங்க வேற, இவன் பரம்பரையே தாசி வீட்டுக்கு போறதே பெரிய தேச தொண்டு நினைச்சிட்டு இருக்க ஊரு இது. இங்க போய் நியாயத்தை பேசிக்கிட்டு என் ஊரை பத்தியோ என் பரம்பரை பத்தியோ எகத்தாளமா பேசின சீவியரோட என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பண்ணுவீங்க? நீ செய்யறது சரியில்லை. எதுங்க சரியில்லை? எங்க ஐயாவை கை நீட்டி அடிக்க வாரான். இவன் தங்கச்சி என்ன சீமை சித்திராங்கியா, நாட்டு முள்ளு வாங்கியா? ஆமாண்டா, அவ ஆட்டத்தை மறக்க முடியாம, அவளோட அற்புதமான அழக மறக்க முடியாம, அவளை அடையணுங்கிறதுக்காக உங்க ஐயா தான் நாயா பேய அலைஞ்சாரு. அவனா நீங்களா? சும்மாறா, வார்த்தை வாயில இருக்கும் பொழுதே அருவா கருவான கைய நோங்குறான். இந்த ஊர் ஜனங்களும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. இனிமே இந்த பஞ்சாயத்தை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் கோர்ட்டுக்கு போறேன், இவனை கூண்ல ஏத்துறேன், இவன் பரம்பரை மானத்தையே சந்தி சிரிக்க வைக்கிறேன். அப்பா யார் வேண்டாங்க அங்க கேட்பாங்க, எங்க புடிச்சு எங்க கடிச்சு எங்க அடிச்சானு யோகராவ் சொல்ல சொல்ல. ராசப்பா பொறுமை பொறுமை. ஒருத்தன் என்ன கெடுத்துட்டான்னு ஒரு தங்கச்சிக்காரி சொன்னான்னா எந்த அண்ணங்காரன் தான் கேட்டுட்டு சும்மா இருப்பாங்க? நீ குற்றவாளியில நிரூபிக்கிறத விட்டுட்டு சும்மா கோவப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? பட்ட பகல்ல பல பேர் பார்க்க துள்ள துடிக்க இந்த பொண்ணை இவன் கெடுத்ததை பார்த்ததுக்கு சாட்சி இருக்கு. எப்படி இவன் இல்லன்னு சொல்ல முடியும்? எப்படி பிடிச்சம் பாத்தீங்களா? அப்படி போட்டு தாக்க. இந்த அக்கிரமத்தை கண்ணால பார்த்த பரமசிவன் எங்க ஊருக்காரன் இல்ல. யோ, நீ ஒரு பொது மனுஷன் தானே, பார்த்தத பஞ்சாயத்துல சொல்லு. கவுண்டர் அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டே இருந்தாருங்க. அந்த பொண்ணு விட்டு விட்டுன்னு கத்துச்சுங்க. அவர் பாட்டுல காதல் வாங்காம போயிட்டே இருந்தாருங்க. இந்தப்பா ராசப்பா, பார்த்தவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு சொல்லுது. நீ என்னப்பா சொல்ற? ஆமா, என்னத்த போட்டு சொல்றது? சிக்கெடுக்க சீப்பு இல்லாதவங்க ஒட்டையடி கத்தி தேடுறாங்களாமா. இந்த சீலப்பேர் சிரிக்கையோட பேச்ச நம்பி அத்தனை பேரு குழப்பத்தை வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. குருட்டு கோழிங்கெல்லாம் கோவரத்துல ஏறி பேரணும்னு நினைக்குது. நீங்க என்னடா ஏணி வச்சு ஏத்தி விட்டுறீங்க போட்டிருக்கேன். அது எப்படிப்பா? பார்த்ததுக்கு சாட்சி இருக்கு, பாழாயிட்டேன்னு பொண்ணு சொல்லுது. எடுத்தேன் கவிட்டேன்னு எப்படிப்பா முடிவு சொல்றது? அதானே. இத பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னால அவங்களுக்குள்ள என்ன உறவோ பகையோ அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் எந்த பொண்ணையும் தொட்டதும் இல்ல, தொடவும் மாட்டாரு. அப்ப கண்ணால பார்த்தவங்க சொல்றது பொய்யுங்கிறியா? கடவுளே சொன்னாலும் நான் பொய்ன்னு தான் சொல்வேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க யாரையும் தொட்டது இல்லையாமே? கடவுளே வந்து சொன்னாலும் உங்க சம்சாரம் நம்ப மாட்டாங்களா? உங்க புள்ள மேல ஆணையா சொல்லுங்க, என்ன தொடல. சொல்லுங்க, நீங்க என்ன தொடல. தொட்ட ஆனா பாபா வீட்டுக்கு போலாம். நீ இந்த ஆண்டவனை நம்பல, அந்த ஆண்டவனுக்கும் மேலா நான் என் புருஷனை நம்பல. எப்போ அத்தனை பேருக்கு முன்னால அவரே உன்னை தொட்டுட்டேன்னு சொன்னாரோ, இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் இதுதாம்மா. இந்த அவத்தி பெட்டி விளக்கேத்த. ஏன் கண்ணு யோசிக்கிற? அது சரி, ஒட்டகத்தோட தாகத்துக்கு கொட்டாங்குச்சியில தண்ணி கொடுத்தா எப்படி பத்தும்? அது கூரையை கொடுத்த வந்த பாட்டிடு, தீக்குச்சி எல்லாம் பத்தாது. ஒரு பெரிய கொல்லிக்கட்டை யாரா கொண்டு வந்து கூட குடும்பத்தை அரிசி நாசமாக்கு. நான் யார் குடும்பத்தையும் கெடுக்க வரல. ஆமா, பெரிய கண்ண பரம்பரை கூரை மேல ஏறிட்டு கொட்டி கொடுக்கறதுக்காக வந்தாங்க. ஆளுங்க ஆமா, தொட்டு தூக்குறேன்னு பஞ்சாயத்துல ஊழையிட்டு இங்க நடுவீட்டுல வந்திருக்கேன். அன்னைக்கு சடுகுடு விளையாடும் போது ஒரு பண்ணு தலையை தொட்டு தூக்குறான்ல, ஏன் அவன் வீட்டுல போய் அவன் மடியில ஏறி உட்காந்து ஜங்கு ஜங்கு குறிக்க வேண்டியதானே? பேசுறாரு. ஓஹோ, ஆளும் தோளும் நீளமா இருக்கிறங்காட்டி இங்க ஏறிட்டு வந்துட்டியா ஒரு தினசா? என்னடி போஸ் கொடுக்குற? பெரிய பத்மனி நினைப்பு.
வாங்கி விட்டு நான் செவடியெல்லாம் திரும்பி நீ முதல்ல இங்க வெளியே ஓடி வெளியே என்னங்க இதெல்லாம் உன்னை செதுக்கிடுவேன். முதல்ல அதை செய்யுங்க, அதுக்கப்புறம் அவகிட்ட போங்க. இத பாருங்க, ஊரு காரி துப்பு கூடாதுன்னா அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த இந்த மாதிரி நீங்க வெட்டுவே குத்துவே அவளை வெளியே அனுப்ப முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னால ஏன் பணம் தான் வெளியே போகும். அவளுக்காக நீ உயிரோட போறியா? அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், எனக்கு தங்கச்சி, உங்க பிள்ளைக்கு சித்தி. ஓஹோ, முடிவு பண்ணிட்டீங்களா? இங்க பாருடி, நாய்க்கு பால் ஊத்தலாம் கூட வாலாட்டும், ஆனா அவ பாம்பு. அதுவும் எனக்கு தெரியும். கால சுத்துற பாம்பு கடிக்க கூடாதுன்னு தான் நான் பால் ஊத்துறேன். பாருமா, நான் என்ன சொல்றேன்னு தயவு. இனிமேல் என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்ல. பாரு, என்ன நடந்ததுன்னு சொல்ல. நீ கனவு தர சொல்லுங்க, இதுக்கு தொட்டீங்க. அத சொல்ல முடியாதுமா. அப்படியே சும்மா பேசிட்டு ஏமா, நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா? வெளியில போன புருஷன் வீட்டுக்கு வரும்போது கால்ல ஒட்டி இருக்கிற சேத்த கடுவறதுக்கு தண்ணி கொண்டு ஊத்துனவ தவிர அந்த சேத்தையெல்லாம் வலிச்சு புள்ளியாரா பிடிச்சு வச்சு பூமாலை கட்டி போடுறவ கொண்டாட்டி இல்லம்மா. அப்பா, அந்த பொண்ணு சேரலப்பா. அவளும் ஒரு குடும்ப பொண்ணுதான். என் புருஷன் அத்தனை பேருக்கு மத்தியில தொட்டேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு ஊரே சாட்சி ஆயிடுச்சு. அந்த சாட்சியோட அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என் புருஷன் கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும். ஒரு பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ண குற்றத்துக்காக என் புருஷன் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். என் புருஷன் ஜெயிலுக்கு போகணுமா? சொல்லுங்கப்பா. வேற இல்லாத மரமும் இல்ல, விட இல்லாத புதிரும் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அவர் வாயாலேயே உண்மையை வரவழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அன்னைக்கு டீச்சரை பலாத்காரம் பண்ணான்னு சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பார்த்தா டீச்சர் அம்மா அவனையே மாப்பிள்ளை ஆக்கிக்கிட்டு உங்க ஆசையில மண்ணை தூவிட்டா. அட, நம்ம ஒரு பொண்ண மானபங்கப்படுத்தினான்னு சொல்லி அட்டம்ப்டட் ரேப்ல 1 வருஷம் உள்ள தள்ளலாம்னு பார்த்தா கைய எப்ப பிடிப்பா, காலை எப்ப வைக்கலான்னு இவளும் வீட்டுக்குள்ள போயிட்டா. அவன் பொம்பளையில வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் பொழப்பு நடத்துறான். அது ஏன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? என்னது ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேன்னுதா? இனிமேதான்டா ஆக போகுது. எப்படிங்க? அது ஒரு ராஜ ரகசியம். ராஜ ரகசியமா? அதுக்கு வந்த கேவலத்தை பாத்தீங்களா? ஏய், இனிமே உன்னை குளிப்பாட்டுறது, சாப்பாடு போடுறது, சட்டை மாத்துறது, பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு போறது எல்லாமே அவங்கதான் பாத்துக்குவாங்க. அப்புறம் நீ என்ன மணியாட்ட போறியா? அது இல்லடா, வர வர ஆத்தாளுக்கு ஆயுசு மேல ஆசை இல்லாம போயிருச்சு. நாளைக்கு பொட்டுன்னு போயிட்டேன்னு வச்சுக்க, அவங்கதான் உன்னை காபந்து பண்ணணும். அம்மாடி, பையன் பேசியே கவுத்துருவான். ஏன்னா இவங்க அப்பா அப்படிதான் கவுத்தாரு. ஆனா ஒண்ணுமா, பையன்கிட்ட தப்பி தவறி சத்தியம் கிட்ட வாங்கிடாத. ஏன்னா இந்த பரம்பரைக்கு சத்தியத்தை காப்பாத்துற துப்பு கிடையாது. கவுண்டர, நம்ம பரம்பரைக்கே சத்தியத்தை காப்பாத்துற துப்பு கிடையாதாமா. உங்க மருமக சொல்ற ஏன் காப்பாத்த முடியாம போச்சுங்கிற காரணத்தை குட்டச்சிக்கிட்ட போட்டு உடைச்சிட்டுமா? சொல்றதுக்கு சொடுக்கு போற நேரம் கூட ஆகாது கவுண்டர. ஆனா அந்த வார்த்தை என்னாலேயே தாய்க்க முடியலையே. உன் மருமகனால் தாய்க்க முடியும் நீ நினைக்கிறியா? அந்த வார்த்தையை கேட்டு பொசுக்கு நம்ம உயிரை விட்டாள்னா ஐயோ வேண்டாம் கவுண்டர, வேண்டாம். வீணா போகிற வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணும்ல அவதான். அந்த அபாண்டமான வார்த்தையை சொல்லி அவன் மனசை காயப்படுத்த விரும்பல. நீங்க மணி ஆர்டர் அமைச்சிட்டு இருந்த பென்ஷன் பார்த்தீங்களா? பூமியே அதிர்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்களே, பாருங்க. யாரா? பாப்பநாசம் பாலாமணி, ராஜஸ்தான் ரதிதேவி, கேரளத்து நேந்தரங்கா, மைசூர் சோப்பு, கொசுருக்கு ஸ்ரீரங்கம் சிஸ்டர்ஸ். எதுக்கு? வேலை லீஸ் முடிஞ்ச பாத்தீங்களா? ரினிவலுக்கு வருதோ? மழை கூட எங்களை ஏமாத்தும், உங்க மணியாடுற எங்களை ஏமாத்தவே ஏமாத்தாது. நீங்க மனசு உடைஞ்சு போயிருக்கிறதா கேள்விப்பட்டோம். உடைஞ்ச உங்க மனசை ஒட்டி நிமித்தி நிக்க வைக்கலாம்னு வந்திருக்கோம். அடி மத்தாளந்தா அதிரும் குத்தாளந்தா விட்டாராவெல்லாம் தூங்காது ஊரு. இதிலோ ராஜாதி ராஜான்னு பேரு. நீ நடந்தா மணியான பேரு. நீ நிமிர்ந்து குறை என்ன கூறு. என்ன மைனரை பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? பாட்டுக்கு எதிர்பாட்டு போட்டு அசத்துங்க. அடி மத்தாளந்தா அதிரும் குத்தாலந்தா இப்போ ஐயாண்டி மேளம் போலானே. ஒரு பொய்யாலே தடமாறி போனே. யார் இழுத்து
அசையாத தேரு ஊர் சிரிக்க நிலையாச்சு பாரு. ஆஹா சண்டி பண்ணு மாட்ட வச்சு வண்டி எங்க ஓட்டுறது, 2 வட்ட வீட்டுக்குள்ள மீசை எங்க தூக்குறது, ஒருத்திய மணந்தே உத்தமனா இருந்தே அதுதானே தப்பாச்சு மானே. சொல்லும் பெண்டுகளே, வாசம் போன செண்டுகளே, முந்தவன தேத்த வந்த முயரிசி கஞ்சிகளே, குரங்கு பூமால கேட்டது, குடும்பம் கூத்தாகி போனது. குட்டிகளை தள்ளி வை, குட்டிகளை கிட்ட வை, மூக்கு முட்டை ஏத்திக்கிறேன், என் மனச தேத்திக்கிறேன். பாட்டில் ஏன் இன்னும் ஆடல, அதுக்கும் போததா ஏறல. இக்கரைக்கு அக்கறதான் ஊருக்குள்ள உள்ளதுதான், ஒன்ன பெத்த மன்னவரும் கண்ணன வாழ்ந்தவர் தான். ஒத்தையில இருந்தா பெத்தவனும் தவிக்கும், கொண்டாட்டம் நீ போடு. அடி மத்தாளந்தா அதிரும் புத்தாளந்தா, விட்டாராவெல்லாம் தூங்காது ஊரு. எதிலும் ராஜாதி ராஜான்னு பேரு, நீ நடந்தா மணியான தேரு, நீ நிமிர்ந்த குறை என்ன கூறு. பிள்ளையாரப்பா இல்லடா அங்க இருக்கு. அங்க பிள்ளையாரப்பா, சாதாரணமாவே அந்த அம்மாவுக்கு எங்களை பார்த்தா பிடிக்காது. இந்த நிலைமையில இவரை வீட்டுக்கு கொண்டு போனா என்ன ஆக? இப்ப என்ன பண்றது? குட்டி பிசாசு வருது, ஒளிஞ்சுக்கடா. வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஒளிஞ்சுக்கடா. அப்பா 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 எந்திரிங்கப்பா. போய் இந்த சின்ன பையனுக்கு பயப்படுறோம். வீட்டுக்கு போலாம்ப்பா. ரொம்ப கேவலமா இல்ல? இவனா சின்ன பையன், கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. யாரா அது? நான் தான் உங்க மகன் வந்திருக்கேன். ஏப்பா அவ்வளவு பெரிய வீட்டை விட்டு இங்க வந்து படுத்திருக்கீங்க? வாங்கப்பா போலாம். இங்க பேய் பிசாசுலாம் நிறைய இருக்கும், வாங்கப்பா. என்னப்பா அது கழனி தொட்டி நாத்து அடிக்குது, விழுந்துட்டியா? ஆமாடா, உங்க ஆத்தாக்காரி தான் புடிச்சு தள்ளி விட்டேன். நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதானே, ஏன் விழுந்த? ஜாக்கிரதையா தானே இருந்தாரு. விதி இருக்குல்ல விதி, அது விளையாடிட்டோம். அது யார் குரலு? பேய் 1 பிசாசு 2. யாரா இருந்தாலும் செருப்பால அடிப்பேன், வாங்கப்பா போலாம். ஐயோ, பாத்து வாங்கப்பா. அம்மா உன் புருஷன் வந்திருக்கார், சாப்பாடு போடு. சந்தானலட்சுமி அக்கா, மைனர் வந்திருக்காரு, சாப்பாடு போடுமா.
மைனரா? ஏண்டி ஊருக்குள்ள என்ன யாரும் அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இப்ப நீயே சொல்லி காட்டுறியா? பொண்டாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வேற ஒரு பொண்ணு தொட்டு தூக்குனா வேற எப்படி கூப்பிடுறது? இனிமே இந்த வீட்டுல நான் சமைக்கவும் மாட்டேன், என் கையால பரிமாறவும் மாட்டேன். அம்மாடி நீயே போய் போடுமா. ஏய், நீ எனக்கு சோறு போடுவ, நான் சோத்துக்கு சொரணை இல்லாம வாய் திறக்கணும் பாக்க. பாரு, என் பொண்டாட்டிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் மீறின குத்தத்துக்காக அவ எனக்கு சோறு போடாம கொன்னாலும் சந்தோஷமா சாவன ஒளிய உன் கையில திங்க முடியாது. கோடி இடிச்சு கோடி. சரி உட்காந்து தொலை, நான் சாப்பாடு போடுறேன். அப்பந்தான் புள்ளை உட்கார வச்சு சோறு போடுவா. இங்க என்னடா புள்ள சோறு போடுறானப்பா. என்னால சாப்பாடு போடுறனோ இல்லையோ, இப்ப சாப்பிடு. ஏன்பா இருந்தாப்ல இருந்து இப்படி பண்ணிவிட்ட? என்ன? நான் வெளிய போனா என் வயசு பொட்ட பிள்ளைங்கள என்ன பார்த்து பயந்து ஓடுறாங்களே, ஏன்பா? எல்லாம் இந்த சனியினால தான். நிக்கிறா பாரு நிமித்திட்டு. நீ ஒண்ணு வருத்தப்படாதம்மா, உன்னை சனியன்னு சும்மா ஒரு ஒப்புக்கு சொல்றாரு. ஒரு காலத்துல உன்னை எப்படி எல்லாம் வர்ணிச்சார் தெரியுமா? பட்ட சாராயத்துல உன்னை பன்னீர் திராட்சைன்னு சொன்னாரு. ஏண்டா உங்க அப்பா அப்படியே வர்ணிச்சாரு? அந்த மனுஷன் அத்தோட விட்டு இருந்தா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. உன் கலருக்கு தென்னந்தோப்பே எழுதி வைக்கணும்னு சொன்னாரு. ஓஹோ, உன் இடுப்புக்கு பாக்குதோப்பை எழுதி வைக்கலாம்னாரு. அப்படியா? அது மட்டுமா, உன் கண்ணு இருக்கே கண்ணா, அதுக்கு கரும்பு தோட்டத்தையே எழுதி வைக்கலாம்னாரு. அப்புறம் நான் தான் அவர்கிட்ட இந்த பங்களாவையாவது எனக்கு எழுதி வைங்கன்னு கெஞ்சினேன். எழுதினாரோ என்னமோ, இதுல நீ வேற சித்திரவதை. நான் மட்டும் தான் அவர் மேல பிரிய வச்சிருக்கேன்னு நினைச்சேன். உங்க அப்பாவுக்கும் என் மேல இவ்வளவு பிரியா இருக்கே. அதனால நடக்கிற கூத்துதான் இது. அதுதான் உங்க அம்மா என் கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்களா? நான் என்னமோ வாழறக்கூடிய கெடுத்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். பண்ணுறதையும் பண்ணி போட்டு இப்ப வந்து காலம்ங்கிறவாரு. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், பண்ட சாராயத்துல வந்த பன்னீர் திராட்சை மாதிரின்னு. சும்மா உன்னை ரேக்குறதுக்காக. அப்பதான் நீ எனக்கு செட் ஆவேன்னு. அத போய் அந்த ஊசி போன உளுந்து வடகிட்ட சொல்லி வச்சுக்கிற பாரு. அது சேத்துல உளுந்த வாத்து மாதிரி சிலுத்துக்கு. பா, ஏன் நிப்பாட்டிட்ட? நீயா என்ன அதை பிறந்தா ஏன் பெட்ரூம்குள்ள வந்து ஏன் காலை பிடிச்சி அமுக்குவ? நீ போ வெளிய. ஓடி ஓடி. என்னமா என்னாச்சு? ஐயோ சத்தம் வருது. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? வீட்டுக்கு வந்த பொண்ணு இப்படி சித்திரவதை பண்ணி ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? எந்திரிமா, மருந்து போடுறவா. ஆமா, கொஞ்சம் பொறுத்துக்க. இத பாருமா, அவர் என் மேல இருக்கிற கோவத்தை உன் மேல காட்டிட்டாரு. தயவு செஞ்சு இதை பெருசுப்படுத்தி பிரச்சனை பண்ணிடாதமா. வைத்தியரே, வைத்தியரே, என்னாச்சியா? ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணுமில்லாத எங்களுக்கு தெரியும். ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு தானே இந்த பொட்டச்சிங்க அனுப்பு பண்ணுவாளுங்க. ஒண்ணும் இல்லாம இல்லைங்க, உள்காயமா இருக்கு. மஞ்சபத்து போட சொல்லி இருக்கிறேன். அதுல சரியாகலன்னா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனோம். ரத்தம் கட்டி போயிருக்கு. தம்பி, இப்படி கேக்குறேன்னு என் மேல கோவப்படாதீங்க. கையில கட்டி இருக்கிற மல்லிகைப்பூவே கசங்க கூடாதுன்னு நினைக்கிற நீங்க எப்படி தம்பி இப்படி ஒரு பொட்ட பிள்ளைய அடிக்கணும்னு தோணுச்சு? மைனரா இருந்த நான் மனுஷனான வைத்தியர. மனுஷனா இருக்கிற இந்த 2 பொட்டச்சிங்களும் மிருகமாக்கிட்டு வராங்க. இவங்க தொந்தரவு தாங்க முடியாம நான் ஒரு கொலகாரனா மாறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டா நல்லதுன்னு தோணுது. ஊரோட மானமே போச்சு. ஏண்டா மூதேவிகளா, மைனருக்கு 2ஆம் தாரமா கொடுக்கலாம் ஒரு மரியாதைக்குரிய மனுஷன் சாதாரணமாவா? 40 வருஷ பொது வாழ்க்கை, 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கை. சரி, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்ப உங்க தங்கச்சியால என்ன ஆச்சு?
கட்டி கொடுக்க துப்பு இல்லாம கூட்டி கொடுத்த ஊருன்னு கேவலமா பேசும்படி ஆயிப்போச்சு. டேய், ஒழுங்கு மரியாதையா உங்க தங்கச்சிய அந்த மைனருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இல்ல ஊரே கூடி உங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருவோம். போங்கடா, அண்ணங்களா லட்சணமா ஆக வேண்டியத பாருங்க. போங்கடா ராபைங்க. ஐயா, நம்பவே முடியல. வர வர நீங்களும் நல்ல காரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. எதுடா நல்ல காரியம்? ஊரு கட்டுமானத்துக்கு பயந்துகிட்டு இந்த 2 முண்டங்களும் அவன் வீட்டுக்கு முன்னால போய் நிக்கான். அப்புறம் நாமும் போய் நிப்போம். ஐயா, புரியலையே. புரியும். கையெடு. நீ வந்ததுல இருந்து எங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊர் ஜனங்க வேற ஒரு மாதிரி பேசுறாங்க. முதல்ல நீ வீட்டை விட்டு வெளிய போ. அட போண்ணா. டேய், இங்க வாடா. அவங்கள வெளிய போக சொல்லக்கூடாதுப்பா. ஏம்மா? சொல்றேன். கோயில் மணி உன்னை பெத்த ராசாவுக்கு நீதாண்ட கண்ணின் மணி பெத்தெடுத்த தாயொருத்தி நீ தத்தெடுக்க வச்சு புட்டா அந்த இருவருக்கும் கேள்வி நான் ஒருத்தன். இந்த மணி பொண்ணு மணி சிரிச்சாக்கா கோயில் மணி உன்னை பெத்த ராசாவுக்கு அவதாண்ட கண்ணின் மணி. எத்தனையோ வாசலில கால வச்சேன் அப்போது வச்சதுக்கு தண்டனைய அனுபவிச்சேன் இப்போது. எத்தனையோ வாசலில கால வச்சேன் அப்போது வச்சதுக்கு தண்டனைய அனுபவிச்சேன் இப்போது. நானாக போட்ட வித முளைச்சிரடா நேத்து நீ ஏனும் திருந்தினட ஏங்கதைய பார்த்து பொய்மான புள்ளிமானு நம்பிக்கிட்டா ஒரு முள்ளால இவ மாலைய கட்டி வச்சா இத தோளில் தாங்கும் துயரம் நெஞ்சு பொறுக்கலடா. சின்ன மணி பொண்ணு மணி திருச்சாக்க கோயில் மணி ஒன்னு பெத்த ராசாவுக்கு நீராண்ட கண்ணின் மணி.
உயிரோட இருக்கிய இருக்கிறது பிடிக்கலன்னா நீங்களே கொன்னுடுங்க. அண்ணனுங்களா தங்கச்சி பாச கலைவானுங்க, நீ பணத்து கலையறியா? எங்க லட்சியம் உனக்கு தெரியாதியா? சும்மாறா. ஏமா மைனர் உன்னை அடிச்சு மண்டைய உடைச்சு ரத்தமே ஆறா ஓடுறதா சொன்னாங்க, தலையில கட்டையே காணுமே. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நிலவாசப்படி இடிச்சிருச்சு. நிலவாசப்படி இடிச்சிருச்சா? பெரிய மாரப்ப கவுண்டர் பரம்பரைன்னு சொல்ற, என் தங்கச்சி உயரத்துக்கு நிலவாசப்படி கட்ட யோக்கியதே இல்ல. அப்புறம் என்னையா பெரிய மாரப்ப கவுண்டர் பரம்பரைன்னு மாற தட்டிக்கிறீங்க? அடுங்கும் எவனாவது என் பரம்பரையை பத்தி பேசுனீங்கன்னா வெட்டி பகுத்துறா. எட்டி ஒதுக்கிறதுக்கு முன்னாடி போறாங்க. எடியா கைய கேட்டீங்களாயா? அன்னைக்கே பஞ்சாயத்துல இவன் பொண்டாட்டி அவ கைய புடிச்சு இழுத்துட்டு போகும்போது கற்றா தாலியன்னு கட்டி இருந்தா இந்த அவமானம் நமக்கு ஏற்பட்டிருக்குமா? மைனர், ஒழுங்கு மரியாதையா அவ கழுத்துல தாலிய கட்டு. கட்டலன்னா வெட்டுப்பழி குத்துப்பழின்னு வரும். இது எங்க ஊரு பொண்ணோட மான பிரச்சனை, எங்க ஊரு மண்ணோட மான பிரச்சனை. உங்க சொந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக என்ன பவரக்காய ஆக்க நினைக்கிறீங்களா? ஏயா, அன்னைக்கு பந்தயத்துல ஜெயிச்சு என்ன பொண்ணு இல்லைன்னு சொன்னாரே, அன்னைக்கு எங்கேயா போச்சு உங்க ஊர் மானம்? இன்னைக்கு தாலியை கட்ட சொல்லி கத்துறீங்களே, அன்னைக்கே கண்டுக்காம விட்டீங்க. வீணா போயிட்டாளா விருதுக்கு கூப்பிடலான்னு தானே? பெருசா தங்கச்சி தங்கச்சின்னு பாசத்தை கொட்டுறீங்களே, அன்னைக்கு என்ன கைய பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது கடமை முடிஞ்சிச்சுன்னு கைய கழுவிட்டு போகல நீங்க. இவ்வளவு ஏன் பாவாட சட்டையோட நான் வீதியில திரிஞ்சப்போ என் மானத்தை மறைக்கிறதுக்கு மாறாப்ப போட்டவர் இவரு. எவ கழுத்துல இந்த சங்கிலி விழுதோ அவதான் எனக்கு பொண்டாட்டின்னு எப்ப 10 பேர் மத்தியில சங்கிலியை என் கழுத்துல போட்டாரோ அப்பவே இந்த சங்கிலிய தாலியா நினைச்சு அவரை என் புருஷனா மதிச்சு மனசுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ அத தாலியா மதிக்கலாம், ஆனா நாங்க அத தர்மமா மதிக்கல. அவன் உன் கழுத்துல தாலிய கட்டுற வரைக்கும் உப்பார் பட்டிக்கார அருவாளை கீழே போட மாட்டான். வாங்க. ராசப்பா, தொட்டேன்னு நீயும் ஒத்துக்கிட்ட, விட்டு கொடுக்கறேன்னு உன் பொண்டாட்டி முடிவெடுத்துருச்சு. புடிவாதம் பண்ணி பிரச்சனையை பெருசாக்கிடாதப்பா. பொம்பளை பாவத்துக்கு ஆளாக கூடாதுங்கிற உன் பரம்பரைக்கு ஒரு பழி வரக்கூடாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். எவ கழுத்துல இந்த சங்கிலி விழுதோ அவதான் எனக்கு பொண்டாட்டின்னு எப்ப 10 பேர் மத்தியில சங்கிலியை என் கழுத்துல போட்டாரோ அப்பவே இந்த சங்கிலிய தாலியா நினைச்சு அவரை என் புருஷனா மதிச்சு மனசுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்க. வாங்க முடியும். என்னங்க கண்ணை போட்டு இந்த ஊரு விட்டுறீங்க? ஒரு கண்ணுல நேர்ம தெரியுது, இன்னொரு கண்ணுல கூர்ம தெரியுது. அதே மண்டக்குள்ள கையூட்டு மூளைய போட்டு நோண்டி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்து கதை உடைஞ்சிட போகுது. இந்த டோங்கரா பாட்டி சந்தான லட்சுமி எல்லாம் வச்சு அடிச்சா பாருங்க, அதுல அவ எப்பேற்பட்ட தியாகின்னு உங்க மனசு உருகி போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கணும்னு உங்க வைராகியை கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கணுமே. ஆமா, அதுக்காக உங்க உயிரையே விடலாம்னு நீங்க உச்சகட்டத்துக்கே போயிருப்பீங்களே. ஆமா ஆமா ஆமா, உங்க மேல நம்பிக்கை இல்லாமதா உங்ககிட்ட சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களை கழுத்த நீட்டேன். ஆனா அவ அப்படி இல்லைங்க. நீங்க போட்ட சேனிய தாலிய நினைச்சு மனசுக்குள்ளேயே வாழ்ந்திருக்கா. அவ என்ன விட உயர்ந்தவதாங்க. சத்தியத்தை செஞ்சுட்டு அத காப்பாத்தலையேங்கிற ஆத்திரத்துல உங்களை குத்தி குத்தி கொண்டுட்டு இருந்த என்ன விட எல்லாத்தையும் மென்னு முழுங்கிட்டு மனசுக்குள்ளேயே போராடிட்டு இருந்தாவ நிச்சயம் என்ன விட உயர்ந்தவதாக. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உங்க தன்மானம் ஒண்ணு குறைஞ்சு போயிடாது. தயவு செஞ்சு அவளை ஏத்துக்குங்க. அப்படி போட்டு தாங்க. அடேங்க அப்பா, சும்மா நொறுக்கிட்டீங்க போங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த அம்மாவோட கழுத்துல தாலியை கட்டலன்னா நான் ஒரு மனுஷனே இல்லைங்க. ஆனா என்ன, உங்கள மாதிரி தியாக திருவிளக்குகள்லாம் புற்றீசல் மாதிரி புறப்பட்டுருச்சுன்னா என்ன மாதிரி ஆம்பள வர்க்கம் எல்லாம் அல்லோல கல்லோல பட்டுருமேங்கிறதுக்காக கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் போட்டிருக்கான். அது என்ன சட்டம்? முத பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் போது 2வது பொண்டாட்டி கழுத்துல தாலியை கட்டினா அது செல்லாது. அதுக்கு நாம என்ன பண்ணோன்னு, நாம 2 பேர் விவாகரத்து பண்ணோன்னு. ஆனா இதுக்கு போய் மறக்கிறீங்க. விவாகரத்தெல்லாம் பண்ணிக்க வேண்டியதான். ஆனா ஏன்டா பரதேசி நாயை விவாகரத்து பண்றேன்னு கவர்மெண்ட்ல ஒரு கேள்வியை காப்பான். அதுக்கு நீங்க ஒரு பெரிய ஈரோடலாம். என்னால என் புருஷனுக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்ல. நிக்கிறா பாருங்க, இவன் காட்டி கொடுத்துருவான் நம்மளோட அன்பு சின்னம், நம்மளோட நினைவு சின்னம். ஆனா இவனையும் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன வழி? அதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களோட தியாகமும் நிறைவேறிடும், அந்த அம்மாவோட திட்டமும் நிறைவேறிடும், என் பொழப்பும் கிழிஞ்சிரும். ஆனா என்ன, நம்ம பரம்பரையோட கௌரவம் கொஞ்சம் நாரும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா. இந்த பையன் என் புருஷனுக்கு பொறக்கல.
அதுக்கப்புறம் என்னால உயிரோட இருக்க முடியாது. நீ உயிரோட இருக்கணுங்கிறது காத்தா இப்ப நான் உண்மையை சொல்லாம மறைச்சு, ஆனா இப்ப நீ உயிரை விட போறேன்னு சொல்ற பாரு. அதனால தான் சொல்றேன், மாரப்ப கவுண்டர் பரம்பரையில் 1000 பொம்பளை வீட்டுக்கு போனதா சரித்திரம் இருக்கலாம். ஆனா அவன் வீட்டுக்கு மருமகளா வந்த ஒருத்திய எவனை ஏன் எடுத்து பார்த்தா சரித்திரமே கிடையாது. நம்ம பரம்பரைக்கு கலங்க வர மாதிரி அவன் என்ன சொன்னாலும் தெரியுமா? நீங்க வேற, அந்த குழந்தை அவருக்கு பிறக்கலையா, அவர் சம்சாரம் வேற யாருக்கிட்டயோ போய் கற்பத்தை கடன் வாங்கிச்சான். நான் சொல்லலீங்க, இனி பிறக்க போற குழந்தையாச்சும் மைனருக்கு பிறக்கட்டும், இந்த லேகியத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்கன்னு அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு. எந்த பொண்ணோட சொன்ன? எனக்கு பிறந்த குழந்தை அடுத்தவனுக்கு பிறந்தா நான் கூசாம சொன்ன நான் யாரு? உப்பாரப்பட்டி சந்தானலட்சுமி. என் பொண்டாட்டிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக நான் உன்னை சும்மா ஏன் தொட்டேன்னு ஒரு மூலையில உட்காந்து உலகாச்சினிய. இப்ப புரிஞ்சா நான் ஏன் தொட்டேன்னு? உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக அவளை நான் தொட்டதோட விட்டேன். அப்படி இல்ல, உன் கற்பு மேலையும் நம்ம பையனோட பரப்பு மேலையும் பழி சுமத்தன அவளை உயிரோடைய விட்டுருக்க மாட்டேன். ஒரு மகனுக்கு அப்ப சேர்த்து வைக்க வேண்டியது ஆஸ்தி பாஸ்தி மட்டுமில்ல, அந்தஸ்து, கௌரவம். இப்படிப்பட்ட கேவலத்தை உருவாகின அவளுக்காக உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்க போறேங்கிற, உயிரோட போறேங்கிற. என்ன மன்னிச்சிருங்க. என் சத்தியத்துக்காக உங்க பரம்பரை சந்தோஷத்தையே விட்டு தொலைச்ச உங்க மனச புரிஞ்சுக்காம நானே சந்தேகப்பட்டுட்டேனே. நீங்க முள்ளு மேல நிக்கிறீங்கன்னு தெரியாம உங்களை வார்த்தையால சுட்டரிச்சேனே. உங்க மனச புரிஞ்சுக்காம கொடுமைப்படுத்துற இந்த பாவிக்கு இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லைங்க, 7 ஜென்மத்திலயும் மன்னிப்பே கிடையாதுங்க. நினைச்ச வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக ஒரு குடும்பத்துல நெருப்பள்ளி கொட்ட அந்த பாவி இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. எங்க அடியே சந்தாலட்சுமி, ஐயோ புள்ளிய அவளையும் காணுங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அவன் புள்ளிய தூக்கிட்டு போய் கொண்டு தேவைக்காக ஒரு பாவத்தை பண்றியே நீ எல்லாம் ஒரு ஏண்டி மடையப்ப காலியாகும் எடையப்ப பிடிக்கலான்ற மாதிரி கூட்டிக்கிட்டு எப்ப போவா குத்து விளக்கு எப்ப ஏத்தலான்னு காத்துக்கிட்டு இருந்த நீயா பாவத்தை பத்தி பேசுற? அவர் வீட்டுல எனக்கு இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் மனசுல எனக்கு இடம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா நான் சொல்லாத ஒன்ன சொல்லி என்ன பழிகாரி ஆக்கிடாத. புள்ளைய தத்து கொடுக்கற தாயத்தான் பாத்திருக்கேன், ஆனா புருஷனையே தத்து கொடுக்கற அந்த உத்தமையோட மனசை நோகடிச்சிடாதையா. உன்னை கையெடுத்து கும்பிடுற. என் நீண்ட கால திட்டத்தை கேட்ட நெஞ்சே வெடிச்சிரும். உன் மானசீக புருஷனோட சீமந்த புத்திர இவனை என்ன செய்ய போறேன்னு சொல்லலையே. சொல்லிடுங்க. கையாலேயே கழுத்து நெரிச்சு கொல்ல போற. தவறான முறையில பிறந்த குழந்தைக்கு தான் தகப்பனா இருக்கக்கூடாதுன்றதுக்காக மைனர் குழந்தைய கொன்னுட்டானே பழிய தூக்கி அவன் மேல போட போறேன். மைனர் தூக்குல தொங்க போறான், பாத்துச்சு வெள்ளப்புடவையோட நிக்க போறான். நீ தனியா இருக்க போற, நான் துணையா வர போறேன். இப்ப நான் உன்னை உதைக்க போறேன்.
ஆமா சித்தி வந்திருக்காங்க. அக்கா வந்துட்டியா? இங்க உன்னை பார்க்காம போயிடுவேணும்னு மனசு துடிச்சிட்டு இருந்தது. வாங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? என் உயிருள்ள வரைக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேன். ஆமாங்க, அவங்க வேலை செஞ்சிருந்தா கூலி கொடுத்துடலாம். அவங்க செஞ்சது தியாகம். தியாகத்துக்கு தியாகம் தங்க பண்ணணும்.